கிறிஸ்துக்குள் மிக அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபை கடந்த வாரம் முழுவதுமாக நம்மை கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சன்னிதானத்தில் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பாடும்படியாகவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கூட இந்த நாளை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் அனைவரும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களை கூட நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் பெங்களூர் சபையை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரி அன்பையும் வாழ்த்துக்களை கூட அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக சகோதர சகோதரிகள் தங்களுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாளுடைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த தினத்தில் நாம் தியானிப்பதற்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு சிம்சோன், இல்லைங்களா? சிம்சோன் என்ற தலைப்பில் நம்ம இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். சிம்சோன் என்ற தலைப்பில் நிறைய பாடங்கள் நம்ம கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? கேட்டுக்கிறீங்களா? சிம்சோன் என்ற பாடத்தில் கேட்டிருக்கலாம் நிச்சயமாக. ஏன்னா அநேக சகோதரர் இந்த தலைப்பில் பாடங்கள் எடுத்திருப்பாங்க. நம்ம இன்றைக்கு ஒரு புது கோணத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சிம்சனுடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக திட்டத்தை நாம் பார்த்து அதை தொடர்ந்து நமக்கான ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சிம்சனை பற்றி நீங்கள் அறிந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சிம்சனை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அது நம்ம பாடத்துக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு சிம்சனை பற்றி தெரிஞ்சிருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பாடம் நடத்த நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிம்சனை பற்றி என்னென்ன தெரிஞ்சிச்சு? சிம்சன் ஒரு நியாயாதிபதி. ஒரு இடத்துல சொன்னால் நல்லாயிருக்கும், இல்லைங்களா? சிம்சன் அவர் இருக்கிறாரு, அவர் ஒரு நியாயாதிபதி. அன்பழகன் நீங்கள் என்ன சொன்னீங்களே? ஓகே, பைபிள்லேயே மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி, இல்லைங்களா? உண்மைதான். ஏன்னாக்கா சிம்சனுடைய யுத்தங்கள் எல்லாம் ஒருவராக தான் என்ன பண்ணிக்கிறார், யுத்தம் செய்திருக்கிறாரு. எந்த ஆயுதங்களை கொண்டு என்ன செய்யலாரு, அவருடைய யுத்தம் செய்யலை. அவருடைய யுத்தங்கள் எல்லாமே அவரை குறித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர் சொன்ன மாதிரி அவர் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் ஒரு சேனைக்கு சமமானவராக இருந்தார். ஒரு மனிதன் ஒரு சேனைக்கு சமமான ஒரு பலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி யாரு, இந்த சிம்சோன். வேற என்ன படிச்சுக்கிறீங்க சிம்சோனை பற்றி சிஸ்டர்? வெரி குட், வெரி குட். எஸ் எஸ் சொன்னீங்க. அதாவது நசரே விரதத்தை தன் தாயின் வயிற்றில் முதல் என்ன பண்ணிக்கிறார், கடைபிடித்திருக்கிறார், இல்லைங்க? தாயின் வயிற்றின் முதல், இல்லைங்க? லைஃப் டைம். அதாவது நசரே விரதம் என்பது அது ஒரு நமக்கு விட்டது, அதாவது ஆப்ஷனல். அதாவது நம்ம ஒரு மாதம் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு வருடம் பிடிக்கலாம், இல்லைன்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் அது அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் சிம்சன் என்ன செஞ்சார், லைஃப் டைம், அதாவது தாயுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் சாகும் வரை அந்த விரதத்தை அவர் கடைபிடித்த ஒரு நபராக இருக்கிறார். அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கடினமானது தான். ஏன்னா போதும் கரெக்டாக இருக்கு. கடைசியில் படிக்கலாம், எல்லாமே படிக்க போகிறோம். வெரி குட், இல்லைங்களா? சரி, நசரே விரதத்தை கடைபிடித்த ஒரு நபராக இருக்கிறார். அவரை போல வேறு யாராவது நசரே விரதத்தை கடைபிடிச்சவங்க இருக்கிறாங்களா பைபிளில்? யோவான் ஸ்நானகன், இல்லைங்களா? அவரை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வேறு சிங்கத்துடைய வாயை கிழிச்சவர். சிங்கத்துடைய வாயை கிழிச்சாரா? சிங்கத்தை கொன்று போட்டார். தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்து என்னங்க, அவர் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல சிம்சன் என்ன செஞ்சாரு, ஒரு சிங்கத்தையே என்ன பண்ணிக்கிறார், கிழித்து போட்டிருக்கிறாரு. தாவீதும் இருக்கிறாரு. தாவீதும் சிங்கத்துடைய வாய்க்கு ஆட்டுக்குட்டியை தப்பு வைத்தேன்னு சொல்லியிருக்கிறார்.
வெரி குட் இல்லைங்களா. அடுத்து பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னாக்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா இதை தான் படிக்க போகிறோம், நம்ம இதை தான் நம்ம பாடமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அதாவது பிரதர் சொன்னார், சாகும்போது அவர் உயிரோடு இருந்தவர்களை பார்க்கலாம், சாகும்போது அவரால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமானவங்க. எவ்வளோ பேருன்னு தெரியுமா? 3000 பேர் இல்லைங்களா. அவர் சாகும்போது ஒரே நேரத்தில் 3000 பேரை அவர் கொன்று அதோடு கூட அவரும் அடிந்து போனார் இல்லைங்களா. அவரும் அந்த கட்டடத்தை அந்த பில்டிங்கை என்ன பண்ணுறாரு, தூணை 2 தூண்களை அவர் தள்ளி அதோடு கூட அவரை மரித்து போனது. சரி, வேற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேற என்னெல்லாம் செய்திருக்கிறார், பராக்கிரமம் செய்திருக்கிறார் இல்லைங்களா. வெரி குட் இல்லைங்களா. அதுவும் நம்ம பார்க்க போகிற பாடம் தான். என்னங்க, 300 நரிகளை என்ன பண்ணிக்கிறாரு, பிடித்து அப்படியே வாலில் பந்தங்களை கொளுத்தி அதை வயல் என்ன பண்ணார், ஓட விட்டார். அதனால பெலிஸ்தருடைய வயல் நிலங்கள், ஒலிவு மரங்கள் எல்லாமே என்ன போச்சுங்க, எல்லாமே எரிஞ்சு போனதாக நம்ம பார்க்கிறோம். வெரி குட். வேற இன்னும் ஒரு சின்ன 2-3 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. வெரி குட். மாற்று வருஷத்திற்காக 30 பேரை சாகடிச்சு மாற்று வருஷத்துக்கு கொண்டு வந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயங்குது, அதாவது ஒரு கோட்டை வாசலையே பேத்தெடுத்து மலையில கொண்டு போய் வைத்தது, அதுவும் நம்ம பார்க்க போறோம். இந்த பக்கம் எதுவுமே இல்லை சிஸ்டருங்க பக்கம் ஒரு பெண்ணுக்கு வெரி குட் இல்லைங்களா, ஒரு பெண்ணுக்கு அவர் ஒரு அடிமையானார். ஓகே, வெரி குட். இது வந்து சிம்சனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லைங்களா, அவருடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட காணப்பட்ட ஒரு பலவீனங்கள், அவருடைய பலவீனங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த பக்கம் எல்லாம் பலம்தான் சொன்னீங்க, சிஸ்டர் சைட்லேருந்து நான் ஏன்னா சிஸ்டருங்க பலவீனமான பாண்டங்க அப்படி இல்லை இல்லைங்களா. இப்போங்கிற சிஸ்டருங்கெல்லாம் ரொம்ப பலமான பாண்டங்கள் ஆகிட்டுக்கிறாங்க, பிரதருங்க தான் பலவீன பாண்டங்கள் ஆகிட்டுக்கிறாங்க இல்லைங்களா. சரி, இன்னொரு விஷயங்கள் இருக்கு, சொல்லுங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் பாடத்துக்கு. வெரி குட் இல்லைங்களா, அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இல்லைங்களா. கழுதை தாடை எல்மை கொண்டு 1000 பேர் என்ன பண்ணார், சங்கரித்தாரு. 1000 பேர் இல்லைங்களா, எவ்வளோ பெரிய ஒரு நாங்கள் சங்கரிப்பு இல்லைங்களா. 1000 பேரை பைபிளில் நம்ம யாருமே அப்படிப்பட்டவங்கள நம்ம பார்க்கறது கிடையாது. ஒரு மனிதன் 1000 பேரை கொன்று இருக்கிறார். அது பாம்பு போட்டு இல்லை, மிஷின் கன்னில் இல்லை, நாங்கள் வெறும் ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு அத்தனை பேரை கொண்டிருக்கிறாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ பலம் இருந்திருக்கு. ஒருவர் 2 பேர் இல்லைன்னா சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒருத்தர் 1000 பேரை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். ஓகே, சரி பிரியமானவர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆர்டர் பண்ணி இதற்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக திட்டத்தை நம்ம பார்த்து அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஒரு பாடம் இதில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா. சரி, இந்த சிம்சன் யாருன்னாக்கா அவர் ஒரு நியாயாதிபதி இல்லைங்களா, நியாயாதிபதி. சரி, சிம்சனுடைய அப்பா பெயர் என்ன? சிம்சனுடைய அப்பா பேரு மனோவா. வெரி குட் இல்லைங்களா, அவருடைய அப்பா பேர் மனோவா. அவருடைய அம்மா பேரு யார சொன்னீங்க? பேர் குறிப்பிடலை இல்லைங்களா. சிம்சனுடைய அம்மா பேர் சொல்லப்படலை, அவருடைய அப்பா பேர் மாத்திரம் மனோவா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவரா? உடனே பைபிளை தேடுறீங்களா? தேடுங்க. எந்த இடத்துல வருதுங்க? மனாசே கோத்திரம். வாசிக்கலாம் வாங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். சிம்சனை குறித்த சரித்திரம் வந்து வேதத்தில் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இல்லைங்களா. 4 அதிகாரங்கள், 13, 14, 15, 16, 4 அதிகாரங்களில் அவருடைய முழு வாழ்க்கை சரித்திரம் எழுதப்பட்டு அவருடைய பிறப்புலேருந்து அவருடைய மரணம் வரைக்கும் மற்றும் அவர் செய்த சாகசங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். தான் கோத்திரம். வெரி குட். 2ஆம் வசனத்தை படிங்க. அதாவது இஸ்ரேல் மக்கள் எப்போ பாவம் செய்தாலும்
தேவன் என்ன செய்வார், இஸ்ரேல் மக்களுடைய வழக்கமான ஒரு செயல் என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் வழுவி போகக்கூடிய ஒரு ஜனமாக இருப்பாங்க. வழுவி போகக்கூடியன்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாள் வழுவி போயிடுவாங்க. ஆண்டரை விட்டு வழுவி போவாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு வச்சுக்கிற பேர், நாங்கள் நிறைய பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்குற ஆண்டவர். இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, வழுவி போகிற சந்ததி, நாங்கள் அப்புறம் முரட்டாட்டம் பண்ணுற ஜனம் இந்த ஜனம், இப்படியெல்லாம் அவங்களுக்கு நல்ல நல்ல சர்டிஃபிகேட். நமக்கு கூட அப்படி தான் இல்லைங்களா? நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னாக்கா ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம அவங்கள விட என்னங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க இல்லைங்களா? உண்மைதான் இல்லைங்களா? சரி பிரியமானவர்களே, இப்படி இஸ்ரேல் மக்கள் எப்போதெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போகிறாங்களோ அப்போல்லாம் தேவன் என்ன செய்வார், அவங்கள அந்நியர்கள் கையில் அவங்கள ஒப்பு கொடுப்பார். அப்போ அப்படிதான் இங்கே சம்பவம் கூட நான் வாசிக்கும் போது, இப்போ 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லுது வசனம் அப்படின்னாக்கா, என்னங்க, இஸ்ரேல் மக்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அல்லவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். பொல்லாததை செய்ததுனால, ஆண்டவர் விட்டு விலகி போனதுனால அவங்களை ஒப்பு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ அவங்க தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அவங்க உபத்திரப்படும் போது, நெருக்கப்படும் போது அவங்க மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் என்ன செய்வார், அவங்களுக்கு உடனே இரக்கம் காட்டுவார். ரொம்ப இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். அதனால அவர் உடனே அந்த மக்கள் தன்னை நோக்கி கூப்பிடும்போது உடனே என்ன செய்வார், அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு ஒரு ரட்சகரை எழுப்புவார். அப்படி எழுப்பப்பட்ட ரட்சகர்கள் தான் இவங்க எல்லாருமே. யாரெல்லாம்? இந்த நியாயாதிபதிகள் எல்லாம் இல்லைங்களா? யாருங்க முதல் நியாயாதிபதி? யாருங்க முதல் நியாயாதிபதி? சாமுவேல். சாமுவேல் இங்கே சாமுவேல் இதுக்கப்புறம் தானே வராரு. யோசுவா தான் முதல் நியாயாதிபதி. கடைசி நியாயாதிபதி யாருங்க? சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. சாமுவேலுக்கு முன்னாடி வந்த நியாயாதிபதி தான் யாருன்னாக்கா இந்த சிம்சோன். சிம்சோனுக்கு அப்புறமா ஏலி ஒரு 40 வருஷம் அவங்கள நியாயம் விசாரிக்கிறார். ஏலி ஆசாரியராக இருந்த ஏலி தான் அவங்கள விசாரித்தார். அப்போது இந்த சிம்சோனும் சாமுவேலும் ஒரே காலகட்டத்தில் என்ன இருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கு நமக்கு சொல்லுது. அதாவது ஓவர்லாப்பிங் பீரியட். சிம்சன் சிம்சன் வாலிபனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் யார் பிறந்திருக்கிறாரு? சாமுவேல் பிறந்திருக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே ஒரே கட்டத்தில் வாழ்ந்த நபர்களாக இருந்திருக்கிறாங்கன்றது பைபிளில் வாசிக்கிறேன். இப்போ 2வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ இந்த சாம்சன் நம்ம பார்க்கும்போது மனோவா தான் வம்சத்தனாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேரு மனோவா. அவனுடைய மனைவினா இருந்தாங்க, மலடியாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு இந்த தேவதூதன், அவர் கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு தரிசனமாயிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. நீனாவ உன் மனைவி கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு சிம்சன் என்று பெயரிட வேண்டும் என்பதாகும். அதை தொடர்ந்து அவங்க அவன் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் அவன் நசரனாக இருப்பான், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது அப்படின்னு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறா. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்க. இந்த சாப்டர் சொல்லலாம். நம்ம ஒரு சில வருஷங்கள் மாத்திரம் படிச்சுட்டு நம்ம கடந்து போல நமக்கு நேரம் போதாது. சரி பிரியமானவர்களே, இப்போ சிம்சோன் நாம் பார்க்கும்போது அவர் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் நசரைய விரதத்தை கடைபிடித்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நசரைய சிம்சன் என்ற ஒரு பாத்திரத்தை தேவன் இந்த இடத்துல இங்கே எழுப்புறாரு. ஒரு வித்தியாசமான பாத்திரம் இல்லைங்களா? அதனால சிம்சனை குறித்து அநேகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல் ஃபிகர் அப்படின்னு சொல்லி ஒரு அழைக்கிறார். நாங்கள் பல வர்ணங்களை கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார் இவர். ஏன்னா நம்ம வேதத்தில் நிறைய பாத்திரங்கள் பார்க்குறோம். இவர் மட்டும் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? ஏன்னா இல்லைங்களா? ஒரே மனிதனாகவே என்ன பண்ணிக்கிறாரு? இஸ்ரேலுடைய யுத்தங்களை பெலிஸ்தர் எடுத்து போராடி இல்லைங்களா, அநேக நியாயாதிபதிகள் செய்யாததை இவர் செய்திருக்கிறது நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் சிஸ்டர் சொன்னது போல
ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா, சிம்சனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக போனார் இல்லைங்களா, நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கிறார். பெண்கள் விஷயத்தில் சிம்சனாக இருந்திருக்கிறாரு, பலவீனராக இருந்திருக்கிறார். ஏன்னா சிம்சனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது 3 பெண்கள் வாழ்க்கையில் வந்து போயிருக்கிறாங்க. அதில் ஒரு பெண்கிட்ட அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் மாட்டிக்கின்னு அந்த பெண்ணால் தன்னுடைய பலத்தையே தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தார் என்று நம்ம விதத்தில் நம்ம வாசிக்கிறது. 3 பெண்கள் யாருன்னு கூட நம்ம பார்க்கலாம். அந்த 3 பெண்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பெண்ணுக்கிட்ட ரொம்ப என்ன ஆயிட்டாரு, அவர் நம்பி ஏமாந்துருக்கிறார். அந்த பெண் தான் யாருன்னா தெலீலாள் இல்லைங்களா, அவளை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இப்படி நம்ம மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது சிம்சனை குறித்து அநேகர் நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்சன் ஒரு விழுந்து போன ஒரு பாத்திரமாக அநேகர் நம்ம யோசிக்கலாம். பிரதர்கள் சொன்னார் இல்லைங்களா, கடைசியில் நாங்கள் அவர் நல்ல ஒரு நசரேயனாக இருந்தாலும் கடைசியில் என்ன ஆயிட்டாரு, அவர் அபிஷேகத்தை இழந்துட்டாருன்னு சொன்னார் இல்லைங்களா. அபிஷேகத்தை இழந்துட்டாருன்னு சொன்னார். ஆனால் அப்போனா அவர் தோத்து போனவரா இல்லை தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிச்சாரா? ஜெயத்தோடு முடிச்சாரு. எப்படி சொல்லலாம், எதை வச்சு நம்ம சொல்லலாம்? வெரி குட் இல்லைங்களா, அது ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அவர் ஜெயத்தோடு அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்கு நம்ம இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப் நம்ம எதை வச்சு சொல்லலாம்? வசனத்தை வச்சு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுடைய ஒரு லிஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்கணும். யாரெல்லாம் தங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்தாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்குது அங்கே. விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியலில் யாருடைய பெயர் இடம்பெறுது? சிம்சனுடைய பெயர் இடம்பெறுவதனால அவர் யார், அவர் விசுவாசத்தின் ஒரு வீரராக ஒரு ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிச்சவராக இருக்கிறார். பல பலவீனங்கள் அவருக்குள்ள காணப்பட்டாலும் அன்புக்குரிய சகோதர சரிகளே, ஆனால் ஓட்டத்தை வெற்றியாக முடிச்சிருக்கிறார். அதுதான் முக்கியம் இல்லைங்களா. விழுந்து ஏஞ்சாலும் ஆரம்பத்தை விட முடிவு என்ன இருக்கணும், முடிவு முக்கியமாக இருந்தது. எப்படி ஆரம்பிச்சோன்ற முக்கியம் கிடையாது இல்லைங்களா, ஆனால் வெற்றிகரமாக முடிச்சோமான்றது ரொம்ப முக்கியம். இது இடையில நம்ம விழலாம் எழுதலாம் இல்லைங்களா, அதெல்லாம் நடந்தாலும் எண்டு தான் ரொம்ப முக்கியமானது என்பதை நம்ம சாம்சனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, சாம்சன் என்ன இருக்கிறாரு, ஒரு ஜெயசாலியாக இருக்கிறார். ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்திருக்கிறாருக்கு நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் வெற்றி வீரர்களுடைய லிஸ்ட்ல அவரையும் கொண்டு வராரு. அந்த வருஷம் வாசிங்க, 11th chapter verse 32 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். போதும் சிஸ்டர், பாருங்க நான் என்ன சொல்வேன் அப்படின்னாக்கா, யாருங்க இங்கே அநேகருடைய லிஸ்ட்டை கொண்டு வர்றாரு இல்லைங்களா. கிதியோனு, பாராக்கு, தாவீது, சிம்சோனு, எஃப்தா அப்படின்னு. அப்போ இந்த வெற்றி வீரர்களுடைய லிஸ்ட்ல யாரை கொண்டு வர்றாரு, சிம்சோன் கொண்டு வரப்படுவதனால அவரும் என்ன வருகிறாரு, ஜெயசாலியாக தன் ஓட்டத்தை முடித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது, அவரும் நம்முடைய ஓட்டத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். சிம்சனுடைய வாழ்க்கை நம்முடைய ஓட்டத்துக்கு என்னவா இருக்கு, ஒரு உதாரணமாக இருக்கு. நம்ம கூட அவரை போல தான் விழுந்து ஏன் சின்ன பண்ணிட்டுக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. விழாம ஓடிட்டு இருக்கிறோமா, விழுந்து ஏஞ்சி ஓடிட்டு இருக்கிறீங்களா? எல்லாரும் விழுந்து பல்ட்டி அடிச்சு எழுந்து என்ன பண்ணிட்டுக்கிறோம், தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா அவர் மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கிறதாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இந்த சிம்சனுடைய ஒரு வாழ்க்கை நாம் பார்க்கும்போது ஒரு வாக்குத்தத்தத்தின்படி நீங்க பிறந்திருக்கிறார். பைபிளில் நம்ம அநேகர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா.
அன்னைக்கு அவர் இந்த மாதிரி தான் பிறந்திருக்கிறார்கள். இப்போ ஈசாக்கு நம்ம எடுக்கும்போது அவரும் ஒரு ப்ராமிஸ்டு சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ப்ராமிஸ், அதாவது வயதான காலத்தில் வயதானவர்களுக்கு என்ன இருக்கிறாரு, பிறந்தவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இல்லைங்களா. வயதான காலத்தில் குழந்தை பெற்றவர்கள் நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்கள யாரு, ஈசாக்கு, சிம்சோனு, அப்புறம் சாமுவேலு இல்லைங்களா, அப்புறம் யோவான் ஸ்நானகன், இப்படி இவங்கெல்லாம் தேவனால வாக்கு தத்துவத்தினால பிறந்தவர்கள். ஏன்னா வயதான காலத்தில் பிறந்திருக்கிறதுனால பெரியமானவர்கள் அவங்களுக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தினால குழந்தைகள் பெற்றெடுத்துக்கிறார். அந்த லிஸ்ட்ல இவரை வருதை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது சிம்சனுடைய ஒரு மிஷன், அவருடைய ஊழியம் என்ன, எதற்காக தேவன் அவரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தா இல்லைங்களா. எதற்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்ங்க கிட்ட இருந்து இஸ்ரேல் மக்களை ரட்சிக்கிறது தான் அவருடைய மிஷன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க பெரியமானவர்களே, முக்கியமா சிம்சனுடைய ஊழியம், சிம்சனுடைய வேலை என்னவா இருக்கு, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் இல்லைங்களா. பிரியமானவர்களே, இதற்காக தான் தேவன் இவரை என்ன பண்ணிக்கிறாரு, சூஸ் பண்ணிக்கிறார். அதுல ஏன் இவருக்கு மாத்திரம் நசரை விரதத்தை கடைபிடிக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது பிரியமானவர்களே, இந்த நசரை விரதத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கிறது இல்லைங்களா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா சிம்சோனுக்கு. சிம்சோனுக்கு இந்த அபாரமான ஒரு பலம் எதனால கிடைச்சது, நசரை விரதத்தை அவர் கடைபிடிச்சதுனால இல்லைங்களா. அவர் தலையை சவரன் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த பவர் உடனே போயிடுச்சு. அப்போ இந்த நசரை விரதத்துடைய வல்லமை என்னான்றதை தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்றாரு, காண்பிக்கணும். நசரை விரதம்னா தேவனுக்கு என்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது இல்லைங்களா. நம்ம கூட இப்ப என்ன பண்ணிக்கிறோம், தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்வது இல்லைன்னா. தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னாக்கா பிரியமானவர்களே, அவங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவங்களுக்கு இருக்கு. நமக்கு என்ன இருக்குது, தேவனுடைய பரிசுத்த ஆவி இருக்குது. அதனால தான் நம்ம இன்னைக்கு கூட நம்ம பார்த்தலையே, மண்ணால படித்தோம், நமக்கு எவ்வளோ பெரிய எதிரி இருக்கிறான், சாத்தான் என்ற ஒரு பெரிய எதிரி, கர்ஜிக்கிற சிங்கம் போல. அப்போ தினந்தோறும் அவனை என்ன பண்ணுகிறோம், நம்ம தினந்தோறும் அவனை ஜெயிச்சுன்னுக்கிறோம் இல்லைங்களா. இல்லைன்னா அவன் நம்மளை என்ன பண்ணியிருப்பான், நம்மளை விழுங்கி போட்டுருப்போம் இல்லைங்களா. இன்னைக்கு ஏன் நம்மளாம் இங்கே சத்தியத்தில் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அதான் நம்ம பிரதருக்கு அந்த வசனத்தை சொன்னார், கண்ணுக்கு தெரியாத வல்லமை நமக்கு என்ன பண்ணப்பட்டுக்குது, அவனை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு, எப்படி வந்துச்சு இந்த வல்லமை, நம்ம தேவனுக்கு என்ன பண்ணிக்க, நம்மளை ஜீவபலியா அர்ப்பணித்ததுனால கிடைக்கப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம் இது இல்லைங்களா. அதனால தான் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எப்படி நம்மளால இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியுது பிரியமானவர்களே, உண்மையா அந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நிச்சயமா என்ன இருக்கு, நமக்கு எதிர்ப்பு இருக்கு. அவைகளை மேற்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. எப்படின்னாக்கா அது தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய ஆவியினால நம்ம ஜெயிச்சு கொண்டு இருக்கிறோம். தான் இங்கே நம்ம சிம்சோனுக்கு நசரை விரதத்தை கடைபிடிப்பதனால் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். வேற யாரும் அதில் ஃபாலோ பண்ணதில்லை. அதை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் சிம்சோன்னு தவிர அடுத்து யாருங்க, சாமுவேலும் அப்புறம் யாருங்க, யோவான் ஸ்நானகன் அங்கே கடைபிடித்திருக்கிறாங்க. நான் சிம்சன் வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. சிம்சனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் சாகும் வரை இதை கடைபிடித்திருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ தேவன் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னவா இருக்கு, பெலிஸ்தர்கிட்ட இருந்து இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பது தான் அவருடைய ஊழியமாக இருந்தது. சரி, இப்போ சிம்சன் பிறந்துட்டாரு இல்லைங்களா. சிம்சன் பிறந்து அவர் பெரியவர் ஆயிட்டாரு, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று நம்ம வசனம் வாசிக்கிறோம். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 24. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள
தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவி அவனை ஏவ துவங்கியது. பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்போ பிள்ளை வளர்ந்து நாட்டாரு, பிள்ளை பிறந்து பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்போ அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ எங்க போறாரு? கர்த்தருடைய ஆவி அவரை என்ன பண்ணுதான்? கர்த்தருடைய ஆவி அவரை ஏவ துவங்கினது. எங்க போ சொல்லி? திம்னாக்கு. எங்க போறாரு? இப்போ திம்னாக்கு போறாரு. 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, இந்த சம்பவம் இருக்கு. நம்ம அப்படியே ஓரளவு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். பிரியமானவர்களே, இப்ப திம்னாவுக்கு போறாரு. திம்னாவில் போயிட்டு அங்க என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது பெலிஸ்தர்களுடைய ஒரு பொண்ணை அவரு பார்க்கறாரு இல்லைங்களா? பார்த்து அந்த பெண்ணு மேல அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு காதல் ஏற்படுது. கண்டதும் காதல் வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சிம்சோனுக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே என்னங்க, ஒரு காதல் மலர்ந்து கட்டினா அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறார். அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி திம்னால பெலிஸ்தர்கள் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணை நீங்க என்ன பண்ணு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாரு. ஆனா அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏன்னாக்கா யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் அந்நிய ஜாதி பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லைங்களா? இது தேவனுடைய ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் அதே மீறிதான் என்ன செய்றாரு? இல்ல அந்த பெண் என் பார்வைக்கு, என் கண்ணுக்கு, பைபிள் தான் வாசனம் சொல்லுது, என் கண்ணுக்கு அவள் அழகானவளா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணுன்னு அடம் பிடிச்சு நிற்கிறாரு. சரி, வேற வழி இல்லை. அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? ஒத்துக்கிறாங்க. இது தேவனுடைய ஒரு செயலாக இருந்துச்சு. 4வது வசனத்தை வாசிங்க, 4th verse படிங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இது கர்த்தரின் செயல். இது பெலிஸ்தருங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு காரணத்துக்காக இது நடக்குது. சரி, போறாரு, சந்தோஷமா போறாரு. போற வழியில ஒரு சிங்கம் எதிர்படுது. அது என்ன பண்றாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை போல இழித்தெறிந்துட்டு போறாரு. நீங்க அதை படிச்சுக்கோங்க இல்லைங்களா? இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் முதல் ஒரு யுத்தம். மனுஷங்கிட்ட இல்ல, யார்கிட்ட யுத்தம் பண்றாரு? ஒரு சிங்கத்தோடு ஒரு யுத்தம் செய்து அந்த சிங்கத்தை ரொம்ப சுலபமா அதை சாகடிச்சுட்டு போயிட்டார். நம்மள இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சிங்கத்தை பார்த்த உடனே அலறி அடிச்சுன்னு ஓடி இருப்போம் இல்லைங்களா? ஆனா சிம்சோன் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்துட்டு திம்னாக்கு போய் கல்யாணமும் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ண அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதருடைய இந்த பெலிஸ்தருடைய வழக்கம் என்னன்னாக்கா 7 நாள் என்ன இருக்கும்? விருந்து இருக்கும். 7 நாள் என்ன இருக்கும்? 7 நாள் விருந்து செய்வாங்க. அப்போ சிம்சோனுக்கு 30 நண்பர்கள் இருந்தான். எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி பாடம் படிக்க போறோம், அதுக்கு தான் சொல்றேன். தூங்கிடாதீங்க. கதை கேட்டால் நிறைய பேருக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். இது நம்ம கதை கேட்டு இல்லைங்க, நீங்க சரித்திரத்தை தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டிருக்கிறோம். அதுல பிரியமானவர்களே, 7 நாள் விருந்து செய்வது அவனுடைய வழக்கமாக இருந்தது. வசனம் வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 10th verse. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபன் அப்படி செய்வது வழக்கம். பாருங்க, சிம்சோன் என்ன செஞ்சாராம்? ஒரு விருந்து செய்தாராம். அது அவங்களுடைய வழக்கமா. அங்க ஒரு வழக்கம், ஒரு கல்யாணம் போகிற அந்த கல்யாண பையன் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? ஒரு பார்ட்டி கொடுப்பாரு. நல்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த பார்ட்டியில சிம்சன் என்ன செய்றாருன்னா ஒரு விடுகதை அவங்க மத்தியில சொல்றாரு. என்ன பண்றாரு? ஒரு விடுதலை சொல்றாரு. விடுகதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, யார் இந்த விடுகதையை நீங்க சொல்றீங்களோ அவங்களுக்கு 30 வஸ்திரம் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். கவனிங்க பிரியமானவர்களே, இந்த விடுகதைக்குள்ள ஒரு சத்தியம் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். என்ன விடுகதை? வாசிங்க சிஸ்டர். அது 15ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிங்க, 13th verse. அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். 14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. கவனிங்க அன்பானவர்களே, ஒவ்வொரு விஷயத்துல கவனிங்க. இப்ப பாருங்க, என்னங்க,
ஒரு விடுகதை அவங்க மத்தியில் விடுவிக்கிற சொல்றாரு, இந்த விடுகதை நீங்க விடுவித்தால் 30 மாற்று வருஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னாக்கா நீங்க எனக்கு கொடுக்கணும். சரி, என்ன விடுகதை? பட்சிக்கிற இடத்தில் பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. பட்சிக்கிற இடத்துல பட்சணமும் பலவான் கிட்ட என்ன வந்ததா? மதுரம் வந்துச்சு. கொஞ்சம் இந்த விடுகதை நீங்க கொஞ்சம் விடுவீங்களேன். என்னங்க இந்த விடுகதைக்கு விடை? ஆமா இல்லைங்களா? அதாவது சிம்சன் கொன்று போட்டார் இல்லைங்களா, அந்த சிங்கம் கொன்று போட்டு போயிடுறாரு இல்லைங்களா? திரும்ப இன்னொரு ரவுண்டு அந்த பக்கமா வரும்போது அந்த சிங்கத்துடைய உடலுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேன் கட்டி இருந்தது. அந்த தேன் அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு? போனதாக நாம் தேன் ரொம்ப மதுரமானது. தேன் என்னங்க? தேனை குறித்து பைபிள்லாம் சொல்லுது, தேன் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம், ஆண்டோடைய வார்த்தை. அப்படின்னா தேன் ஜென்ரலாகவே பார்க்கும்போது ஹெல்தி, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நலமானது பிரியமானவர்களே. அதனால பைபிளை நம்ம பார்க்கும்போது தேன் இங்கே சிம்சன் தேனை சாப்பிட்டுட்டு வர்றது நம்ம பார்க்குறோம். வேற யாராவது தேன் சாப்பிட்டுக்கிறாங்களா பைபிள்ல? யோவான் யோசேப்பு கிட்ட குத்தாம போறாங்க. அங்க யோசேப்பு பார்க்க போகும்போது அவங்க அண்ணன் தம்பிங்க எடுத்துட்டு போறாங்க. வெரி குட். நான் சாப்பிட்டது சொல்லிட்டு இருக்கிறேன். தேன் சாப்பிட்டங்க ஒருத்தர் சொல்லிட்டீங்க, யோனத்தான் இல்லைங்களா? யோனத்தான் தேனை சாப்பிட்டதுனால அவன் கண் என்னாச்சுங்களா? அவன் கண்கள் தெளிவடைந்தது. அப்போ தேனுக்குள்ள என்ன இருக்குது? அதுக்குள்ள என்னங்க? பலம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த விடுகடையுடைய விடை என்னங்க? அந்த பட்சிக்கிறவன்றது சிங்கம் இல்லைங்களா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்ததுதான். அப்புறம் பலவான் இடத்திலிருந்து மதுரம்ன்றது இந்த தேன் வந்ததுதான் இது சொல்றாரு. ஆனா இவங்களால என்ன செய்ய முடியல? 3 நாள் வரைக்கும் அவங்களால விடுவிக்க போக முடியல. இப்போ அந்த சிம்சனுடைய அந்த நண்பர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? சிம்சனுடைய நண்பர்கள் அவங்க வைஃப் கிட்ட போயிட்டு நேரா பயமுறுத்துறாங்க அவர் இல்லைங்களா? அவங்க வைஃப் கிட்ட போயிட்டு இந்த விடுகதையை நீ கேட்டு சிம்சன்கிட்ட கேட்டு சொல்லல அப்படின்னாக்கா நான் உன்னையும் உங்க தகப்பன் வீட்டை என்ன பண்ணிடுவோம்? நாங்க கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். பாரு, எங்க போனா வேலை ஆகும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா சிம்சன் நேரடியாக போன வேலைக்கு ஆகாது. அதில் எங்கே மெயின் சுவிட்ச் எங்கன்னு பார்த்தாங்க. யார் மெயின் சுவிட்சு? ஒய்ஃபு இல்லைங்களா? அந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாக்கா விடுகதை நேடும் தெரிய வந்துடும் சொல்லி அப்போ சிம்சனுடைய ஒய்ஃப் சிம்சன்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்களா? ஆனாலும் சிம்சன் அது என்ன பண்ணல, 7 நாள் வரைக்கும் சொல்லலை இல்லைங்களா? ஆனால் 7ஆவது நாள் இந்த அம்மா தொடர்ந்து என்ன பண்ணிருந்தாங்களா? அழுதுட்டே இருந்தாங்க. சகோதரிங்க, சிஸ்டருங்க கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் என்ன தெரியுங்களா? கண்ணீரை விட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? சாதிச்சிடுவாங்க இல்லைங்களா? ஏன்னா அங்கே கண்ணீர் விட்டா சகோதரங்களால் என்ன பண்ணுவாங்க? அதான் பாருங்க, 17ஆம் வருஷத்தை வாசிங்க. இந்த அம்மா அழுது இந்த விடுகதையுடைய விடைய அவங்க கேட்டு சொல்லிடுறாங்க. போயிட்டு வாசிங்க சிஸ்டர், 17ஆம் வருஷத்தை வாசிங்க. விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ அவங்க வைஃப் கேட்டுன்னு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஜனங்களுக்கு போய் சொல்லிட்டாங்க. அவங்க சிம்சன் சொல்லிட்டு சிம்சன் கிட்ட என்ன பண்ணாங்க? 30 வஸ்திரத்தை அங்க வாங்கிக்கணும். அதுக்குள்ள அவர் 30 பேரை சாகடிச்சு கொண்டு வந்தாருன்றது அங்க நம்ம வாசிக்கிறோம். இப்போ இதனால சிம்சன் ஆயிடுச்சுங்க வைஃப் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிம்சோனுக்கு அவங்க வைஃப் மேல கோவம் வந்துட்டு கோச்சின்னு எங்க போயிட்டாரு? அவங்க ஊருக்கு போயிட்டார், சொந்த ஊருக்கு போயிட்டார். இப்போ இந்த இடையில என்ன நடந்துச்சு? இந்த கேப்லனாக்கா ரொம்ப நாளா சிம்சன் என்னாகல, திரும்பி
வீட்டுக்கு வரல, மாமனார் வீட்டுக்கு ரொம்ப நாளாக வரல. எங்கள் மாமனார் பார்த்தாரு, இனி சிம்சன் வரமாட்டார், நான் ரொம்ப கோவத்தோட போயிருக்கிறாரு. அதனால என்ன செஞ்சாராம், வேற அவருடைய தோழரில் ஒருவனுக்கு அவரை கல்யாணம் பண்ணிட்டார். 20ஆம் வசனத்தை வாசிங்க சார், 20th verse. சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனுடைய சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்களா. சிம்சோனுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணார் இல்லைங்களா. பிடிவாதமா அடம் பிடித்து கல்யாணம் பண்ணாரு. இப்போ சிம்சோனுடைய மனைவி இப்போ இன்னொருத்தருடைய மனைவி ஆயிட்டான். சிம்சோனுக்கு கோவம் வந்துச்சு, வராரு. ரொம்ப நாள் ஆயிட்ட பிறகு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துன்னு வராரு. மாமனார் வீட்டுக்கு வந்து பார்த்தா நடந்த விஷயத்த கேள்விப்பட்டாரு. என்னங்க, சிம்சோனுடைய மனைவி இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டான்னு தெரிஞ்சவொன்னு சிம்சோனுக்கு பயங்கர கோபம். என்ன செஞ்சாருங்க, 300 நரிகளை பிடித்து அதை பந்தங்களை கட்டி அதை என்ன செஞ்சாரு, பெலிஸ்தருடைய வயல்ல ஓட விட்டார். 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். கம்ப்ளீட் அவங்களுடைய வயல்கள் எல்லாம் ஆயிடுச்சுங்க, எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு பாருங்க இல்லைங்களா. பாருங்க, இப்போ சிம்சன் இந்த பெலிஸ்தர்கள் இதை விசாரிக்கிறாங்க, யாரு என்ன நடந்துச்சு பாருங்க இல்லைங்களா. எத்தனை நரிகள் பிடிச்சிக்கிறார் இல்லைங்களா, 300 நரிகளை பிடித்திருக்கிறார் பாரு. கவனிங்க, ஒரு விஷயத்த கவனிங்க. ஓகே, இப்போ என்ன செஞ்சாங்க, பெலிஸ்தர்கள் இது திம்னாவுடைய மருமகன் சிம்சோன் தான் இதை செய்தான்னு தெரிஞ்சு இப்போ பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, அவங்க மாமனாரையும் அவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண அவருடைய மனைவியும் நெருப்பு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சுட்டெரித்துட்டான். 6ஆம் வசனம் வாசிங்க, ஃபாஸ்டா படிங்க. இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெண் ஜாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். பிரியமானவர்களே, இப்போ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண மனைவி என்னாயிட்டாங்க, இப்போ செத்துட்டான். அப்ப இன்னும் நான் சிம்சோனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு பாருங்க இல்லைங்களா. சிம்சன் அவருடைய ஒய்ஃபை இன்னொரு அவனுடைய ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சது இப்போ கோபம் வரும். அந்த கோவத்திலே இன்னும் தனியில இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சுட்டரிச்சிட்டாங்களா. அப்போ பாருங்க, சிம்சன் பழி வாங்குறாரு இல்லைங்களா. என்ன மாதிரி பழி வாங்கினான்னா, பெலிஸ்தர்களை சின்ன பின்னம் அவங்கள சங்காரம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். படிங்க 7வது வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் எத்தாம் ஊர் கண்மலை சந்தியிலே குடியிருந்தான். பாருங்க பிரியமானல்ல, இந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன செஞ்சாராம், அவங்கள சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணார். கண்டந்துணமா வெட்டி போட்டுட்டு எங்க போயிட்டாரா, இந்த வார்த்தை நீங்க நோட் பண்ணிக்கோ, ஏத்தாம் ஊர் கண்மலையில சந்தியிலே குடியிருந்தான். சரிங்களா. இப்ப எங்க போயிட்டுக்கிறாரு, ஏத்தாம். இந்த வார்த்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நான் பின்னாடி பார்க்கலாம். ஏத்தாம் ஊர் கண்மலையில குடியிருந்தார். சரி, இப்போ பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்கள், இப்போ சிம்சோனை நேரடியாக என்ன பண்ண முடியல, அவங்களால ஜெயிக்க முடியல இல்லைங்களா. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் மக்களை இந்த அவனுடைய எதிரிகள் நேரடியாக என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, யுத்தம் பண்ண வர மாட்டேங்கிறான் இல்லைங்களா. பயம், அப்புறம் அவங்களை எதிர்க்க அவங்களுக்கு பலம் இல்லை, எல்லாம் இன்டைரக்டா அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு யுத்தங்கள் மறைமுகமாக தான் அவங்க யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்கல, ஈரான் இஸ்ரேலுடைய டெட் எனிமியா இருக்கிறான் இல்லைங்களா. ஈரான் நாடு தான் இஸ்ரேலை பகைக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஈரான் தான். ஆனால் நேரடியாக சண்டை போடுறாங்களா, இல்லை. தீவிரவாதிகளை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள், இஸ்புல்லா தீவிரவாதிகளையும் அப்புறம் என்னங்க ஹவுதி தீவிரவாதிகளை வச்சு இஸ்ரேலுக்கு உடைச்சல் குத்துனேங்கிறான். நேரடி சண்டை போட்டா நாங்க அவங்களுக்கு சண்டை போட தைரியமும் இல்லை,
பலமும் இல்லை. அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, அன்றைய தினத்துல கூட இந்த பெலிஸ்தர்கள் சிம்சோனை பிடிக்கவோ சிம்சோனை யுத்தம் பண்ணவோ அவங்களுக்குன்னா இல்லை, பலமும் தைரியமும் இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்க, இஸ்ரேல் மக்களுடைய மூப்பர்களை அவங்க பிடிச்சிட்டு அவங்க மூலமாக சிம்சோனை பிடிக்கிறாங்க. நீ கீழே படிச்சுக்கணும். அதாவது பெலிஸ்தர்கள் தான் ரூல் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுடைய மூப்பர்கள் கிட்ட போயிட்டு சிம்சோன் என்ன செய்யணும், நீங்கள் சிம்சோனுங்க கிட்ட சரண்டர் பண்ணோம், இல்லை நாங்கள் உங்கள் மேலே யுத்தம் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டி சிம்சோனை அவனை சொந்த ஜன கையிலேயே அவரை பிடிக்க சொல்லி பிடிச்சு கொண்டு வரான். நீங்கள் கீழே படிச்சுக்கோங்க. இப்போ இஸ்ரேலுடைய மூப்பர்கள்லாம் சேர்ந்து போயிட்டு சிம்சோனை என்ன பண்ணுறாங்க, சரண்டராக சொல்லி கேட்குறாங்க. பெலிஸ்தர்கள் தான் நம்மளை ரூல் பண்ணிட்டுக்கிறாங்க, அதனால என்ன பெலிஸ்தருங்க கிட்ட சரண்டர் பண்ண சொல்லி அவங்க கேட்கும் போது சிம்சோனை அவங்க புது கயிறுகளால் கட்டி அவர் என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தருங்க கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். 13ஆம் வசனம் படிங்க சிஸ்டர், 13th verse. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிர்களினாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொன்று போனார்கள். பாருங்க பிரியமானவர்களே, புது கயிறுகளால இறுக கட்டி அவரை கொண்டு போறாங்க கண்மலையிலிருந்து. இப்போ லேகின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. கவனி இந்த வார்த்தையை, இந்த ஒரு ஊர் இந்த இடத்த நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்க லேகி வரைக்கும் வராங்க. லேகி கிட்ட வந்த பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்களாம், பெரிய ஆரவாரம் பண்ணினார்கள். அதாவது அவங்களுக்கு என்ன சந்தோஷம் ஆயிடுச்சுனாக்கா, ரொம்ப நாளாக நமக்கு ஆட்டம் கொடுத்துட்டு இந்த எதிரி நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. 14 படிங்க சிஸ்டர். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், பாருங்க, லேகி என்ற இடத்துக்கு வந்த போது பெரிய ஆரவாரம் பண்ணாங்களாம். என்னமோ இவங்க யுத்தம் செஞ்சு இவங்க பலத்தினால இவங்களை பிடிச்சிட்ட மாதிரி ஒரு ஆரவாரம் இல்லைங்களா. பிடிச்சதே எப்படிங்க, சதி பண்ணி பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. நேருக்கு நேரு மோதலை, நேருக்கு நேர் என்ன பண்ணல பாருங்க, பெரிய ஆரவாரம் பண்ணாங்களாம். அப்போ கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால் என்ன நடந்துச்சிங்களா, அவனுடைய கையில கட்டியிருந்த புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகி அதனாச்சுங்க அவனை விட்டு அருந்து போயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த கயிறுகள் எப்படியாச்சா, நூல்பட்ட எப்படி நெருப்புப்பட்ட நூல் கட்டாவோ இல்லைங்களா, அந்த மாதிரி அருந்து போயிட்டு அப்போ என்ன செஞ்சாரா, கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். 15ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடெலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு பாருங்க. இது சிம்சோன் வெறும் ஒரு தாடை எலும்பை கொண்டு என்ன செஞ்சாரா, 1000 பேரை கொன்று போட்டதாக நம்ம என்ன செய்றோம், நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. பிரியமானவர்களே, இப்போ அது தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது சிம்சோனுக்கு அங்கே தண்ணி தாகம் ஏற்படுது. அப்போ தேவன் அவருக்கு அங்கே தண்ணீரை கொடுத்து அவரை மறுபடியும் அங்கே காப்பாற்றுகிறார். இந்த சம்பவம்லாம் கீழே இருக்கு. இப்போ அடுத்த சம்பவத்துக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட் 16th சாப்டர்ல இப்போ சிம்சன் அவர் இப்போ என்ன செஞ்சாரா, ஒரு வேசிக்கிட்ட அவர் போறார். இதை நான் சொன்னேன் இல்லைங்க, சிம்சன் கிட்ட காணப்பட்ட ஒரு பலவீனம். எல்லா மனுஷன்கிட்டையும் ப்ளஸ் மைனஸ் இருந்தே இருக்கும் இல்லைங்களா. யாருமே என்ன இல்லை, யாருமே பூர்ணர்கள் கிடையாது, பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லா மனுஷங்ககிட்டையும் ஒரு பலவீனங்கள் இருந்தே இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு வீக்னஸ் யார்கிட்ட இருக்குது, சிம்சோன்கிட்ட இருந்தது. சிம்சோனுடைய அநேகமான வாழ்க்கை அவர் யார்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு, வேசிங்கிட்ட தான் ஸ்பெண்ட் பண்ண. பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இந்த வேசிட்ட பெயர் குறிப்பிடல, என்னங்க, இந்த வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அன்னைக்கு அந்த வேசி வீட்டில் அவர் இருக்கும்போது இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சிம்சோனை பிடிக்கலாம்னு சொல்லி பட்டண வாசலை அங்க பதிவு இருந்தாங்க. சிம்சன் பாதி ராத்திரியில் என்ன செஞ்சாரா, அப்படியே அந்த பட்டண வாசலுடைய தாழ்பாலையும் கதவுகளையும் பேர்த்து கொண்டு அப்படியே கண்மலையின் உச்சியில் அதை சுமந்து கொண்டு போனான். 3ஆம் வசனம் படிங்க சிஸ்டர், 3rd verse.
சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களுடைய கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பாருங்க பெரியமான எவ்வளவு பலம் இல்லைங்களா? அதாவது என்ன 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 பேர்த்து பண்ணாருங்களா? பட்டணத்தின் வாசல். பட்டணத்தின் வாசல் பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டு வாசல் மாதிரி இல்லை. என்னங்க இந்த கோட்டை வாசல் இருக்குங்களா? அவ்வளோ பெருசாக இருக்கு இல்லைங்களா? அவ்வளோ பெரிய வாசலை நிலை கால்களோட அதை பேத்து எடுத்துன்னு போய்க்கிறாருன்னா எவ்வளோ ஒரு பலம் அவர்கிட்ட காணப்படும். இது சுமந்து கொண்டு போய் மலைக்கு உச்சியில் போயிட்டாருன்னு பார்க்கும். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பாருங்க. இதுதான் சிம்சனோட வாழ்க்கையில ஒரு பேர் ஆபத்தாக இருந்துச்சு இல்லைங்களா? இன்னொரு வேசிக்கிட்ட போறாரு. இந்த வேசி இல்லைங்களா? இந்த வேசி பேரை சொல்லப்படல, ஆனா இந்த வேசி ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்க யாருங்க? அவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்களா? பைபிளில் ரொம்ப எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பைபிள்ல. ஆனா வசனம் வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த பெண்ணை அவரு நேசித்திருக்கிறார், சிநேகமாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தெலிலாள். ஆனா இந்த ஸ்திரீ ரொம்ப நயவஞ்சகமான ஒரு ஸ்திரியா இருக்கிறார். யாருங்க? நயவஞ்சகம். பிரியமானவர்கள், அதாவது அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்க இல்லைங்களா? அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப திறமையானவங்க. அதனால சிம்சோன் இவங்க என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப நம்பிட்டார். அளவுக்கு அதிகமாக இவங்களை நம்பி இருக்கிறார். எப்படி சொல்லலாங்க பாரு, இந்த ஸ்திரீ கிட்ட ரகசியத்தெல்லாம் சொல்லி அந்த ஸ்திரீயுடைய மடியில என்ன பண்ணாரா? நல்லா நிம்மதியா தூங்கி. எப்படி தூங்கி இருக்கிறாரு? அந்த ஸ்திரீ அவருடைய தலைய மொட்டை அடிக்கிற வரைக்கும் அது கூட தெரியாம தூங்கி இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா அவங்க மேல ஆனா இந்த ஸ்திரீ யாருன்னா ஒரு நயவஞ்சகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ. அதாவது நம்ப வைத்து ஏமாற்றக்கூடியவங்க. பிரியமானவர்களே, பாருங்க, சிம்சோன் செய்த ஒரு பெரிய தவறு. இது பெரிய ஒரு தவறு. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா? வேசிகள் ரொம்ப ஆபத்தானவ. பைபிள புதிய நம்மளுக்கு நீதிமொழிகள் நிறைய வசனங்கள் நமக்கு இருக்குது. வேசி ஆழமான படுகொலி அப்படின்னால என்ன பண்ணிக்குது? வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா இதை சிம்சோன் என்ன பண்ணல, இதெல்லாம் மைண்ட் பண்ணல. பாருங்க. சரி, ஓகே. இப்போ சிம்சன் கிட்ட இந்த விஷயம் தெலிலாள் கிட்ட சிம்சன் வந்திருக்கிறான்ற விஷயத்தை தெரிஞ்ச உடனே அந்த பெலிஸ்தருடைய பிரபுக்கள் அதிபதிகள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கனாக்கா, தெலிலா கிட்ட நாங்கள் எல்லாரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு கொடுக்குறோம், சிம்சன் எப்படியாவது நயம் பண்ணி அவனை ஏமாத்தி அவனுடைய பலம் எதினால இருக்கிறது என்ன பண்ணு, இந்த ரகசியத்தை கேட்டு சொல்லு அப்படின்னு. கீறீங்களா? எல்லாரும் கீறீங்களா? என்ன திம்னாக்கங்கன்னா போயிட்டீங்களா? வாங்க, திம்னாக்கெல்லாம் போகாதீங்க. வலி. பிரியமானவர்களே, என்னங்க இப்ப என்ன நடந்துச்சுனாக்கா, 3 முறை சிம்சன் தப்பிக்கிறாரு. வேற என்னன்னோ சொல்லி தப்பிச்சு பார்க்குறான்னா, நிச்சயமா ஒரு ஸ்திரீகிட்டெல்லாம் மாட்டினா என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. என்ன சாலமோன் இதை பத்தி சொல்றாரு, அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. சிம்சன்னா ஒருத்தர்கிட்ட பரவாயில்ல, சாலமோன் 1000 பேர்கிட்ட அவர் மாட்டி இருக்கிறார். அதனால அவரால் கூட என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. கடைசியில் என்ன பண்ணார் சாலமோன் முழுசிய சரண்டர் பண்ணிட்டார். அதாவது அவங்க இஷ்டத்துக்கு அந்நிய தெய்வங்களை கோவில் கட்டி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு இவரும் சேர்ந்து அவங்க கூட அந்நிய தெய்வங்களுக்கு ஆராதனை செஞ்சு ஆண்டவரை விட்டுட்டு என்னாயிட்டாரு, விலகி போனான். வசனம் சொல்லுது, ஸ்திரீகள் அவனை வழி விலகி போக பண்ணினார்கள். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு அது எழுதுற வசனம் வாசிங்க பாருங்க. அது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்லுது பாருங்க. 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல வசனம் படிங்க சிஸ்டர். 7ஆம் வசனத்துல வாசிங்க.
1 ராஜாக்கள் 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோக்குக்கும் மேடையை கட்டினான். படிங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் 3 வசனம் படிச்சுங்க. 3 வசனம் வாசிங்க. 3rd verse. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவிலக போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினார்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, இது சிம்சன வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இந்த தெலிலால் 3 முறை அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. ஆனா என்ன பண்ண முடியல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. சாலமன் பிரசங்கில தான் எழுதுறாரு. பிரசங்கில ஒரு வசனத்தை சொல்றாரு, உங்களை பத்தி இல்ல சிஸ்டர், அது இந்த சில ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் ஸ்திரீகளை பற்றி ஒரு வசனம் சொல்கிறாரு. 26வது வசனத்தை வாசிக்கணும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கன்னிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணமாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். கவனிச்சிங்களா என்ன சொல்லுது? கன்னிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுமுடைய ஸ்திரியானவள் சாவிலும் கசப்புள்ளவள் என்று கண்டேன். அதாவது இந்த ஸ்திரீ என்ன சொல்றாருனாக்கா, பிரியமானவர்கள், யாருன்னா இந்த மாதிரி ஸ்திரீகள், தெலிலால் போன்ற ஸ்திரீகளை பத்தி சொல்றாரு சாலமோன் எழுதுறாரு. என்ன சொல்றாருங்களா, அவங்க ஒரு கன்னினா அந்த டிராப்ல மாட்டுவாங்க இல்லைங்களா, கால் மாட்டிக்கும் இல்லைங்களா. வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுடைய ஸ்திரியானவள் சாவிலும் கசப்புள்ளவள் என்று கண். அதாவது சாவு தான் ஒரு மனுஷனுக்கு கசப்பு, ஆனா அதை விட கசப்பு. உண்மைதான் பிரியமானவர்களே. சிம்சோன் இந்த ஸ்திரீ கிட்ட அவரால் தப்ப முடியல. 3 முறை அவங்ககிட்ட தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது, வாங்க வாசிக்கலாம் வாங்க. 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்களாம். 15லேருந்து வாசிங்க. 15-16 வருஷத்தை வாசிங்க. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை 16 சிஸ்டர், 14 இல்ல 16. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. பாத்தீங்களா பிரியமானவர்களே, என்ன பண்ணாங்களா, டெய்லி வார்த்தைனாலே சாவடிக்கிறது. அப்படிதான் பண்றீங்களா? அந்த வார்த்தைக்கு ரொம்ப பவர் இல்லைங்களா. வீட்டில் வந்தா வார்த்தையிலேயே சாகடிக்கிறது. பிரியமானவர்களே, என்ன செஞ்சாங்களா, தினம் தினம் தன் வார்த்தைகளினால நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள். என்னாச்சுங்களா, சாகத்தக்கதாக அவன் ஆத்மா விசனப்பட்டு. வீட்டுக்கு வந்தாலே ஸ்டார்ட். சிம்சனு வீட்டுக்குள்ள போனா என்னங்க ஸ்டார்ட்டுங்க. வீட்டுக்கு வந்தா ஒரு ஆறுதலா ஒரு சமாதானமா என்ன பண்றது, பேசினா தானே வீட்டுக்கு வர்றதுக்கும் அவருக்கு என்ன இருக்கும், இஷ்டம் இருக்கும். நிறைய வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம், ஓட்டியே இருக்காது.
சும்மா ஓட்டிட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு 10 மணிக்கு போவாங்க, காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, வீட்டில் போனால் இந்த பாட்டு தான் இல்லைங்களா, ஒரு ஆறுதலாக வேலையில் என்னங்க எப்படிங்க வேலை இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சா, கொஞ்சம் ஆறுதலாக பேசுறதை விட்டுட்டு ஏன் லேட்டாக வந்தீங்க, என்ன ஆச்சு, அதாச்சு இதாச்சுன்னு போட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணாங்க இப்படி போட்டு. அதால் சிம்சனுடைய வாயோட இது கூட பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, வார்த்தைகளினால நெருக்கி அவனை அலட்டி கூட. எந்த அளவுக்கு ஃபெட்டப் ஆயிட்டாருனாக்கா, இவ கூட இருக்கிறத விட செத்து போயிடலாம்டா. உண்மையை சொல்லி என்ன பண்ணலாம், ரகசியத்தை சொல்லி லாஸ்ட் அவர் எடுத்த முடிவு அதுதான் பிரியமானவர்களே இல்லைங்களா. என்ன முடிவெடுத்தாரு, இருதயத்தெல்லாம் அவங்ககிட்ட வெளிப்படுத்திட்டா. என்னுடைய தலையில சவரகன் கத்தி படலை, என் தலையை சிரைச்சிட்டாக்கா நான் சாதாரண மனுஷனை போல ஆகிடுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா. பாருங்க, இப்போ அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்களாம், 19ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். பார்த்தீங்களா பிரியமானவர்கள், அவனை தன் மடியில நித்திரை செய்ய பண்ணி. பாருங்க, இவரு பாருங்க என்ன மாதிரியான ஒரு மனுஷனாகிறாருனாக்கா, எப்படி தூங்கி இருக்கிறாரு, மொட்டை அடிக்கிறது கூட தெரியல பாருங்க. இந்த மாதிரி தூங்குவோமா நம்ம? இல்லை யாராவது தொட்டா டக்குன்னு நினைச்சிருவாங்க சில பேர். இவருடைய தலை பாருங்க, எவ்வளோ 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 ஜடம் இருந்துச்சு அவருக்கு, 7 ஜடங்களாம். அதாவது அவ்வளோ அடர்த்தியாக இருந்திருக்கு அவருடைய தலைமுடி. அந்த அளவுக்கு தலைமுடியை சிறைச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, எப்படி தூங்கி இருக்கிறாரு, எப்படி இவர் தூங்கினார் அங்கே மேலே. பிரியமானவர்களே, சிம்சோனுக்கு தெலீலாள் மேலே என்ன இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தெலீலானால எனக்கு எந்த தீங்கு வராது. எப்போ ஒருத்தரால் நிம்மதியாக தூங்க முடியும் சொல்லுங்க? எப்போ ஒருத்தர் நல்லா நிம்மதியாக தூங்குவார் ஒரு இடத்துல? அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கணும் இல்லைங்களா. ஒரு பாதுகாப்பான உணர்வு இருந்தால் தான் அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியும். எதிரிங்க வருவாங்கன்ற பயம் இருந்தா இருக்குமா, அதுதாங்க பிரியமானவர்களே. சிம்சோன் தெலீலாவை முழுமையாக நம்பினார் இல்லைங்களா. அப்புறம் அடுத்த வருஷம் சொல்லுது, அவருடைய பலம் அவனை விட்டு விலகி, கர்த்தர் அவனை விட்டு விலகி போனாரு. கர்த்தருடைய அபிஷேகத்தை அவரு, பலத்தை அவர் இழந்துட்டாரு. பெலிஸ்தேர்கள் அவன் என்ன பண்ணாங்களா, அவரை பிடித்து அவனுடைய கண்களை குருடாக்கி அவனுக்கு வெண்கல விலங்கு போட்டுட்டு அவரை மாவரிக்க விட்டாங்களாம். அடுத்த வசனம் சொல்றீங்களா, 21ஆம் வசனம் 21 படிங்க சிஸ்டர். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாத்தீங்களா பிரியமான என்ன நிலை ஆயிடுச்சு இல்லைங்களா. பாருங்க, ஆண்டவர் விட்டு விலகி போனா அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதுதான் இதாங்க இல்லைங்களா. ஆண்டவருக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் விட்டு விலகினாலும் இல்லை அவர் நம்ம விட்டு விலகினாலும் நம்முடைய நிலை என்னங்க, இந்த நிலை தான். அவனுக்கு கண்களை குருடாக்கி விட்டான், அப்புறம் அவனை மாவரிக்க விட்டான். எவ்வளோ பலசாலி இவர், யாராலும் பிடிக்க முடியாது, யாராலும் ஜெயிக்கவே முடியாது. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். ஆனால் இப்போ என்ன செஞ்சுக்கிறாரு, ஜெயிலில் மாவரிக்கக்கூடிய நிலை. பிரியமானவர்களே, அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது இப்போ பெலிஸ்தர்களுக்கு ஒரே சந்தோஷம் இல்லைங்களா. ரொம்ப நாட்கள், கிட்டத்தட்ட 20 வருஷம் இவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார். சாம்சன் பெலிஸ்தர்கள் எவ்வளோ வருஷம் ஆண்டுங்கிறாரு, 20 இயர்ஸ் இவங்களுக்கு ஆட்டம் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நீண்ட நாள் எதிரி, நம்மளுக்கு அநேக சேதத்தை உண்டாக்குனவன், நம்முடைய அநேக ஜனங்களை கொலை செஞ்சு கொன்னவன். இவனை என்ன பண்ணோம், இவனை நம்ம கடவுள் தான் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை என்ன பண்ணாங்களாம், அவங்க புகழ்ந்தாங்களாம். பாருங்க, ஒப்பு கொடுத்தது யாரு, தெலீலாள். ஏமாத்தி வஞ்சனை பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க கடவுள் தான் அவங்கள பிடிச்சாருன்னு சொல்லி அவங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல சிம்சன் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க, வேடிக்கை காட்டலாம். சிம்சன் வச்சு என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு வேடிக்கை காட்டுறதுக்காக அவரை கொண்டு வராங்க. கண் குருடாக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்போ சிம்சன் அந்த நேரத்தில் அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆடிட்டோரியமும், அதில் ஒரு 3000 பேர் என்ன பண்ணலாம் அதில் உட்காரக்கூடிய அளவுக்கு பெரிய ஆடிட்டோரியம்.
அதில் மாத்திரம் வெறிய விஏபிஸ் தான் அதில் இருந்தது. நீங்கள் கீழே படிச்சுக்கோங்க. என்னங்க யாருங்க? ஒன்லி விஏபிஸ், ஹெட்ஸ் ஆஃப் தி பெலிஸ்டியன்ஸ். அந்த தலைவர்கள் தான் அங்கே கூடியிருக்கிறாங்க பிரியமானவர்கள். இப்போ சிம்சன் எடுத்த கடைசி ஒரு முடிவு என்னங்க? எல்லாரையும் அழிச்சு தானும் அழியிறது. பிரியமானவர்களே, இதுதான் இன்னைக்கு கூட இஸ்ரேலர்கள் இன்னைக்கு இஸ்ரேலுங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அவங்க ஒரு ஆயுதத்துக்கு இந்த பேர் வச்சுக்கிறாங்க, இந்த பேர் தான் வச்சுக்கிறாங்க. என்னங்க? சிம்சோன் ஆப்ஷன் அப்படின்ட்டு. சிம்சோன் ஆப்ஷன்னாக்கா எல்லாரும் அழிச்சு தானும் அழியிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து நம்மளை அழிக்க வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ என்ன செய்யணும்? அப்போ அவங்க கையில் இந்த ஆயுதத்தை எடுப்பாங்க. அந்த ஆயுதத்தை என்னங்க? நியூக்ளியர் பாம். இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் அவங்க போட்டாங்கன்னா எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரே பாம் போதும். இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு ஒரு நியூக்ளியர் மட்டும் போதுமா இருக்கு. ஏன்னா சின்ன நாடு இல்லைங்களா, குட்டி நாடு. ஆனால் இவங்க என்ன செய்யணும்? மற்றவங்களையும் அழிச்சு தானும் அழிக்க. அதனால அவங்க வச்சிருக்கிற ஒரு ஆயுதத்துக்கு இந்த பேர் தான் வச்சுக்கிறாங்க. நியூக்ளியர் பாம்புக்கு அவங்க வச்சுக்கிற பேர் சிம்சோன் ஆப்ஷன் தான். கடைசி அதை தான் தேர்வெடுக்கணும். நம்மளுக்கு அழி வரப்போகுது, நம்மளை அழிச்சிடுவாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? இதை கையில் எடுக்கலான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவங்கள அந்த நிலைக்கு விட மாட்டார். அது நிலைமை வேற மாதிரி இருக்கும். பட் அவங்களுடைய ஒரு இதில் இருக்கிறாங்க. சரி, பிரியமானவர்கள், முடிவுக்கு வந்துட்டு இப்போ சிம்சனுடைய வாழ்க்கை சரித்திரத்துடைய ஒரு எண்டு பார்க்கும்போது அன்றைக்கு அந்த ஆடிட்டோரியம்ல இருந்த 2 தூண்கள் அதுதான் அந்த கட்டடத்தையே தாங்கிட்டு இருந்துச்சுங்களாம். அந்த ஃபுல் பில்டிங் உடைய ஒரு மெயின் பில்லர் அதை மாத்திரம் தள்ளிட்டார் அப்படின்னாக்கா என்டையர் பில்டிங் என்ன ஆகிடும்? விழுந்துடும். கவனிங்க இந்த விஷயத்த. அந்த கட்டடத்துடைய முழு ஆதாரமே அதில் தான் இருக்குது. அந்த 2 தூண்கள் அதை தள்ளினாரு. பிரியமானவர்களே, கம்ப்ளீட் பில்டிங் என்னாச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. முழு கட்டடமே இடிந்து விழுந்து அதனால் செத்தவர்கள் 3000 பேர்கள். கீழே படிச்சுக்குங்க, வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள் அதிகம். பிரியமானவர்களே, சிம்சோன் உடைய அந்த இஸ்ரேல் அந்த பெலிஸ்தரை கொன்று தானும் அடிந்து போனார். ஆனா பிரியமானவர்கள், அதை நாம் பார்த்தோம், அவருடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடித்திருக்கிறத நாம் பார்க்கணும். சரி, இதான் நம்மளுடைய பாடம் முடிக்கிறவர்களே. இதுல நமக்கு என்ன பாடங்கள் இருக்கின்ற ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இது நமக்கு ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இதற்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கணும். சிம்சோன் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்சோன் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் சன் லைட் என்ற அர்த்தம். என்ன அர்த்தங்க? சன் லைட், சூரிய வெளிச்சம் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதா இருக்குது. இந்த சிம்சோன் யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லலாம். சிம்சோன் அவருடைய சபைக்கு, கிறிஸ்துவின் சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, சிம்சோன் எப்படி பல பலவீனங்களை கொண்டு அவர் இந்த ஓட்டத்தை ஓடினாரோ அதே போலவே நாமும் கூட தேவன் நம்மளை கூட அப்படிதான் தேர்ந்தெடுத்துக்கிறாரு இல்லைங்களா? நம்ம கிட்ட அநேக பலவீனங்கள், வீழ்ச்சி, எழுச்சி எல்லாமே இருக்குது. இவைகளை கடந்து தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஓட்டத்தை ஓடி என்ன பண்ணோம்? நம்ம மூடிக்கணும். பலவீனங்கள் காணப்படலாம், நம்முடைய பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா நம்ம முடிக்கும் போது நம்முடைய பலவீனங்களை நம்ம மேற்கொண்டவங்களாக நம்ம என்ன செய்யணும்? ஓட்டத்தை முடிக்கணும். வீக்னஸ் இருக்கும், அதனால வீக்னஸ் அதுவே நம்ம சாக்கு சொல்லிக்கின்னு அப்படியே ஓடிட்டு இருக்கிறது கிடையாது. ஆனா சாகும்போது நம்ம பலவீனங்களை மேற்கொண்டவங்களா பிரியமானவர்களே. சரி, இப்போ இந்த சிம்சோன் யாரை நிழலாக காட்டுகிறார்னா சபைக்கு ஒரு நிழலாக காட்டுகிறார். ஒரு ஓவராலும் நம்ம பார்க்கும்போது சிம்சோன் வாழ்க்கையில வந்த எதிரிகள் நம்ம பார்க்கும்போது முதல் எதிரி நம்ம யாரை பார்த்தோம்? சிம்சனை கொல்றதுக்காக வந்த முதல் எதிரி கர்ஜிக்கிற சிங்கம். அது நம்ம இப்பயே பார்த்தாச்சு. யார் அது? நம்ம மண்ணாலேயே சொல்லியாச்சு இல்லைங்களா? மண்ணால் என்ன இருக்குது? நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான். அதனால நீங்க தெளிந்த புத்திவர்களாக இருந்து அவனை என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். பிரியமானவர்களே, அதில் நம்முடைய முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த
சாத்தான் தான். அதில் ரொம்ப விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் அழுத்தமாக சொன்னார். என்ன அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, தேவன் பட்சத்தில் இராதவன் அவருக்கு எதிரியாக இருக்கிறார். சரி பிரியமானவர்கள், இப்படி ஒரு பண்ணத்தில் நாம் பார்க்கும்போது சிம்சோனுக்கு வந்த எதிரிகள் நாம் பார்க்கும்போது சபைக்கான ஒரு எதிரிகள் யாருன்னா முக்கியமாக சாத்தானை நம்ம பார்க்கணும். அதனால் இந்த நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கையில் வந்த அந்த 7 சம்பவங்கள் சபையுடைய சரித்திரத்துக்கு நமக்கு என்ன ஆகுது, அது ஒப்பாகுது. அதாவது சர்ச் ஹிஸ்டரி நம்ம எத்தனை பாகமாக பிரிக்கிறோம்னாக்கா 7 பாகமாக பிரிக்கிறோம். அதாவது 7 சபையின் காலங்கள், 7 சர்ச்சஸ். நம்ம எந்த சபையின் காலத்தில் இருக்கிறோம்? 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கு. என்ன பேரு? லவோதிகியா. இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறீங்களா? வெரி குட் இல்லைங்களா? ஆனால் 7ஆம் சபையின் காலத்துடைய நிலைமை எப்படி இருக்குது? அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருக்குது. அதுதான் முக்கியமாக ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நம்மளுடைய நிலைமையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அனலா இருந்தாலும் நல்லமா இருக்கும், இல்லைன்னா அப்படின்னா இரு இப்படின்னா இரு. ஆனால் அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறதுனால நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். உண்மை அதுதான் பிரியமான. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒன்று ஆண்டவருக்காக வைராக்கியமாகவும் இல்லை. சரி உலகத்திலையும் போயிட்டு ஒன்று அங்கேயாவது போயிடலாம், இங்கேயும் இல்லை அங்கே இல்லாத நிலையில் நம்ம இருக்கு. இங்கே வரும்போது ரொம்ப பக்திமான ஆயிடுறோம் இல்லைங்களா? அப்புறம் உலகத்துக்கு போன உடனே அதுக்கு டெட் ஆப்போசிட் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான நிலை. அது வாந்தி பண்ணிடுவாருன்றதை நாம் பார்க்கணும். 7ஆம் சபையின் காலம், அதாவது 7 சபையின் காலங்களுக்கு சிம்சன் செய்த ஒவ்வொரு சம்பவங்களும் என்னாவது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பது தான் நம்ம இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்க 7 சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும்போது, முதலாவது சம்பவம், ஃபர்ஸ்ட் சம்பவம் முதல் சபையின் காலகட்டத்துக்கு என்னாகுது, பொருத்தமாகுது. என்ன அதுன்னு கேளுங்க. அதாவது அவர் அந்த ஸ்திரியை என்ன பண்ணுறாரு? திம்னா ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணுறாரு. அந்த ஸ்திரீகிட்ட ஒரு விடுகதையை சொல்றாரு. விருந்து உண்ணக்கூடிய அந்த 7 நாள்ல என்ன சொல்றாரு? விடுகதை சொல்றாரு. அந்த விடுகதை சொன்னால் என்ன கிடைக்கும்? 30 வஸ்திரம் கிடைக்கும். விடுகதை சொல்லாதனால ஏற்பட்ட பிரச்சனை என்னங்க? அவனுடைய தகப்பன் வீடு அழிக்கப்பட்டுச்சு. பிரச்சனைக்கு காரணம் என்னங்க? அன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னங்க? விடுகதை தானே. சிம்சன் சும்மா இருந்ததுனால இந்த விடுகதையை சொல்லி, விடுகதை சொன்னதுனால பெலிஸ்தர்களால் சொல்ல முடியல. அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் என்ன பண்ணாங்க, கேட்டு சொன்னாங்க. இவர் ஒய்ஃப் மேலே கோவம் வந்துச்சு. ஒய்ஃப் மேலே கோச்சின்னு ஊருக்கு போயிட்டாரு. அந்த கேப்பில் ஒய்ஃபை யார் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு? அவங்களோட ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அவங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சதுனால கோவப்பட்டு இவர் 300 நரிகளை பிடிச்சி அதை பந்தம் வச்சு என்ன பண்ண கொளுத்தி விட்டுது. பெலிஸ்தருங்க அவங்க மாமனாரையும் அவங்க பஞ்சாதியும் சுட்டது. இத்தனை பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஒரு விடுகதை இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்துக்குது பாருங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஆமாம், இந்த விடுகதை தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இன்னொரு பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதான் பாருங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த சிம்சோன் அவர் இப்போ என்ன செய்றாரு? திம்னா ஊரில் அந்த பெண்ணை விவாகம் பண்ணுறாரு. அங்கே ஒரு விடுகதையை அவர் அங்கே விடுவிக்கிறார் இல்லைங்களா? அந்த விடுகதையுடைய விளக்கம் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லைங்களா? அது சிங்கத்துடைய உடல்லேருந்து தேன் வந்துச்சு. பிரியமானவர்களே, இதுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ள அடங்கி இருக்கிற இன்னொரு ஆழமான அர்த்தம். பைபிளில் 2 மீனிங் எப்பவுமே இருக்கும். ஒன்று மேலோட்டமாக இருக்கும், இன்னொன்று ஆழமான ஒரு விளக்கம் இருக்கு. இப்போ அந்த சிங்கம் செத்ததுனால அந்த சிங்கத்துக்குள்ள இருந்து என்ன வந்துச்சு? மதுரமானது வந்தது. வெரி குட். அந்த சிங்கம் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்ஜிக்கிற சிங்கம் இல்லை இது எனக்கு சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேர். யாருங்க? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டதுனால அவருடைய மரணத்திலிருந்து நமக்கு என்ன வந்துச்சுங்க?
தேன் வந்தது, மதுரமானது. பிரியமானவர்களே, முக்கியமாக தேன் வந்து ஒரு மதுரத்துக்கு ஒப்பார். மதுரன்றது என்னன்னாக்கா, அது நம்முடைய வார்த்தையில் சொல்லுவோம், ஃபிலாசபியில் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அது வந்து அமிர்தம். அமிர்தத்தை யார் குடிப்பாங்க? ஃபிலாசபியில் இந்த என்னங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அமிர்தம் வந்து யார் குடிப்பாங்க? தேவர்கள் குடிப்பாங்க. எதுக்கு குடிப்பாங்க? சாகாவரம் குடிச்சனால சாகாவரம் பெற்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் பைபிள்லேருந்து அவங்க காப்பி அடிச்சது. சாகாமை என்ற விஷயம் வேற எங்குமே இல்லைங்க பிரியமானல. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இல்லைங்களா? சாகாமை என்ற விஷயம் யாருக்கு தெரியாது? உலகத்தாருக்கெல்லாம் தெரியாது. சாத்தான் வேதாகமத்தை என்ன பண்ணிக்கிறான்? அப்படியே ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறான். அதான் அந்த சாமிங்க வரம் குத்துருவாங்க இல்லைங்களா, சாகா வரத்தை குத்துருவாரு. அப்புறம் அவரை சாகடிக்கிறதுக்கு இவர் பாடு அது பெரிய பாடாக இருக்கு. கதைங்க, புராண கதைகள் இதெல்லாம் புராண கதைகள் எங்கேருந்து வருதுங்க? எல்லாம் பைபிள்லேருந்து. சாத்தான் வந்து எப்பவுமே அப்படியே எடுத்து டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணிடுவான். எல்லாம் லிங்க் இடம் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. சரி பிரியமானவர்களே, அப்போ அந்த ஆண்டவர் இயேசு மரித்ததுனால் அதிலிருந்து வெளிப்பட்ட இந்த மதுரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாகாமை உள்ள ஜீவனுக்குரிய ஒரு அழைப்பு, ஒரு காலிங், ஹை காலிங். நம்மளுக்கு என்ன கொத்துக்கிறார் இப்போ தேவன்? பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். இது எதுல வந்து இருக்கு? அதோடைய உடல்ல இருந்து வந்த ஒரு தேனாக நாம் பார்ப்போம். ஆனா பாருங்க, இதுக்கு இது ஒரு விடுகதை. இது ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை நீங்க விடுவிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 மாற்று வஸ்திரம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இதை வந்து இஸ்ரேல் மக்களால் விடுவிக்க முடியல. இயேசுதான் மேசியா, அவர்தான் ரட்சகர் அப்படின்ற அந்த ரகசியத்தை அவங்களால என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? வஸ்திரம் கிடைச்சிருக்கும். வஸ்திரம் எதை குடிக்குது பைபிள்ல? நீதி. அவங்களுக்கு நீதி எதிரில இருந்து எதிர்பார்த்தாங்க. அவங்க நீதியை நியாயப்பிரமாணத்தை எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா நம்ம நீதிமான ஆயிடுவோம்னு நினைச்சாங்க. ஆனா ஒழுங்கா அதை கடைபிடிக்கவங்களால முடியல. அவங்க நினைச்சுக்கினாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோன்ட்டு. ஆனா ஆண்டோடைய ஸ்கேல் இருந்து பார்த்தாக்கா, ஆண்டோடைய ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது, அளவு வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணல? அதை கடைபிடிக்கல. பிரியமானவர்களே, அந்த நீதி கிறிஸ்து மூலமா கிடைக்கிறது. ஆனா இந்த விடுகதையை அவங்களால விடுவிக்க முடியல. அதனால என்னாச்சுங்க? அதனால வந்த பிரச்சனைகள் தொடர்ந்து அவனுடைய தகப்பன் வீடு என்னாச்சுங்க? சுட்டெரிக்கப்பட்டது. அப்படின்னா பிரியமானவர்களே, AD 70 கிபி 70 இஸ்ரேல் தேசம் என்னாச்சுங்க? சுட்டெரிக்கப்பட்டது. இது முதலாம் சபையின் காலகட்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, என்னங்க, அவர் அந்த பெண்ணை விவாகம் பண்ணது, விடுகதை சொன்ன விஷயங்கள், அந்த ஒரு காரியங்கள் நமக்கு புரிகிறது. ரெண்டாவது பாருங்க, இப்போ ரெண்டாவது சபையின் காலகட்டங்கள் நாம் பார்க்கும்போது என்னங்க, இப்போ 300 நரிகள் அவர் என்ன செய்றாரு? பிடித்து பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தருடைய வயல்ல விட்ட விஷயங்கள் பிரியமானல. இது நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது ரெண்டாம் சபையின் காலகட்டங்கள். முதல் சபையின் காலகட்டங்கள் யாரு? அதோடைய தூதன் நாம் பார்க்குறோம். அதோடைய தூதன் யாருங்க? பவுல் அப்போஸ்தலர். சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். ரெண்டாம் சபையின் தூதன் யாரு? யோவான். பிரியமான கிபி 70க்கு அப்புறமா சபைக்கு யாரோட போராட்டம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் வந்து யூதர்கள்கிட்ட சபைக்கு என்ன இருந்துச்சுங்க? எதிர்ப்பு இருந்துச்சு. யூதர்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு இருந்துச்சு. ஆண்டவர் கடைசி என்ன பண்ணிட்டாரு? யூதர்களை கிபி 70 அழிச்சிட்டாரு. அதுலேருந்து கிபி 300 வரைக்கும் ரோமர்களால் என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவர்கள் ரோமர்களுக்கு கொடுத்த அந்த கொடைச்சல் இருக்கு இல்லைங்களா? எந்த அளவுக்கு கொடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, ரோமர்களால இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியல? தடுத்து நிறுத்த முடியல. பாருங்க, ஏரோது யாக்கோபை கொலை செஞ்சாரு, ஸ்டாப் பண்ணான்னு பார்த்தாரு, முடியல. பேதுரு சிறைச்சாலையில் என்ன பண்ணாரு? சிறையில் போட்டு அடிச்சு வச்சாரு.
என்ன பண்ணலாம், அவர் அப்புறமா அப்புறம் பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் அவரை கொலை செய்யலான்னு பார்த்தாரு. ஆனால் அவர் அவனை அங்கேருந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு பிறகு நீ தொடர்ந்து பார்க்கும்போது அதனால் நரியுடைய வாலில் பந்தத்தை கொளுத்தந்து நமக்கு என்ன காட்டுது? பைபிளில் நரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்? லூக்கா 13:32 வாசிக்கலாம். லூக்கா 13:32. லூக்கா 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நித்திரை அடைவேன், நிறைவடைவேன். அப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசிகளையும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படின்றார். இப்ப நரின்னு யாரை கூப்பிடுறார் ஆண்டவர்? ஏரோது, அதாவது ரோம ராஜ்யத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அந்த நரி 300 நரிகள் பிடித்து பந்தங்கள் கொளுத்தப்பட்டது. என்னன்னாக்கா பிரியமானவர்களே, ரோமர்களால என்ன செய்ய முடியல? சபையை கட்டுப்படுத்த முடியல, இல்லைங்களா பிரியமானவர்களே? அதுல ரோமர்கள்ல ரொம்ப டெட் எனிமியா, கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப பெரிய எதிரியா எழும்பி நின்றவர் யாரு தெரியுங்களா? ஒரு ராஜா. அவன் தான் அவங்களுடைய பயங்கரமான எதிரியா இருந்தார். யாருங்க? நீரோ. போய் படிச்சு பாருங்க சிறியமானர்ல. கிறிஸ்தவங்களை அப்படி சாகடிச்சிட, சிங்கங்களுடைய விட்டு அவங்கள கடிச்சு கொதிர என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுமையா உயிரோட எரிச்சிருக்கிறாரு, சில்லில் அரிஞ்சு சாகடிச்சுக்கிறாரு. இப்படி நீரோ சாகும்போது அவர் உயிர் போற நேரத்துல அவரோட சேவர்கிட்ட என்ன கேட்டாரன் தெரியுங்களா? ஒரு விஷயம் சொல்றாங்க பிரியமானவர்களே, கிறிஸ்தவங்கள் எல்லாரையுமே அழிச்சிட்டீங்களான்னு கேட்டான். ஆனா அவர் தான் அழிஞ்சு போனாரு. இன்னைக்கு வரையும் கிறிஸ்டியானிட்டி என்ன இருக்குது? தொடர்ந்துட்டு இருக்கு. பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்ன இருக்கு? நம்ம தூரம் வந்திருக்குது பாருங்க அன்புக்குரியவர்களை. கிறிஸ்துவத்தை அழிக்க முடியல. ஆனா 3வது சபை காலகட்டங்கள் பாருங்க பிரியமான, தேர்ட் சர்ச் டைம் நாங்க பைபிளை நாம் பார்க்கும்போது என்ன கட்டங்கள் அது? யாருங்க அதோடைய தூதன்? ஏரியஸ். கான்ஸ்டன்டின் கன்வெர்ட் ஆறாரு. கிறிஸ்துவ ஆயிடுச்சுங்க, வழி விலகி போய் ரோமன் கேத்தலிக் என்ன ஆயிடுச்சுங்க? மாறினது. அதுல இருந்து யார் ரைஸ் ஆறாரு? போப்பு வந்த காலங்கள், ரைஸ் ஆஃப் பேபசி, இல்லைங்களா? போப்பு மார்க்கம் தலையெடுத்த காலங்கள். அந்த காலத்துல சபையுடைய நிலை என்னவா இருந்துச்சு? சிம்சன் பாருங்க பிரியமானவர்களே, நரிகளே பந்தங்களை கொளுத்தி என்ன பண்ணாரு? அவங்கள பெலிஸ்தரில் அழிச்சாரு, அந்த வயல்களெல்லாம் அழிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்கள சங்காரம் பண்ணிட்டு அவர் எங்க போயிட்டாரு? மேலே ஒரு வார்த்தை சொன்ன இல்லைங்களா? ஏத்தாம் என்ற கண்மலையில குடியிருந்தான். இப்ப பாருங்க சபையின் காலகட்டங்கள் பாருங்க அன்பானவர்களே. இப்போ இந்த இவர் கன்வெர்ட் ஆன பிறகு, கான்ஸ்டன்டின் மனம் திரும்பின பிறகு கிறிஸ்துவ ரோமர்களோட கலந்துச்சு. அப்போ எது ரைஸ் ஆகுது? போப்பு மார்க்கம் தலையெடுக்குது. அப்போ சபையுடைய நிலை என்னவா இருந்துச்சு? உண்மையான சபை எங்க போயிடுச்சுங்களா? வனாந்திரத்துக்கு ஓடி போனது, இல்லைங்களா? எத்தனை காலங்கள்? 1260 நாட்கள், அதாவது 1260 இயர்ஸ் போப்பு ஆட்சி செய்த காலகட்டங்கள். அப்போ சபை எங்க போச்சுங்க? வனாந்திரத்துக்கு போனது. அதனால ஏத்தாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, த பிளேஸ் ஆஃப் ரெவனஸ் பேர்ட்ஸ் என்ற அர்த்தம். அதாவது காகைகள் வாசம் பண்ணக்கூடிய இடம் தான் ஏத்தாம் என்ற அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? காகைகள் வாசம் பண்ணக்கூடிய இடம். நமது ஏதாவது காகத்தை பத்தி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? உடனே வரணும் நமக்கு. எலியா காகங்களால போஷிக்கப்பட்டது. யாருடைய காலத்துல? ஆகாவும் யோசேபல் ஆட்சி செஞ்ச காலம். ரோமன் கேத்தலிக் சபையும் போப்பும் இணைந்து ஆண்ட காலகட்டங்கள்ல சபை, எலியா எங்க ஓடிட்டாரு? வனாந்திரத்துக்கு ஓடி போனாரு. அங்க எலியாக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? அப்பமும் இறைச்சி கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தது? காகங்கள் கொண்டு வந்தது. அதனால பிரியமானவர்களே, இந்த ஏத்தாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, காகங்கள் வாழ்கிற இடம்.
சிம்சன் எங்க குடியிருந்தாரு? ஏத்தாம்ல குடியிருந்தாரு. ஏத்தாம் கண்மலையில குடியிருந்தாருன்னா சபை குடியிருந்த ஒரு காலகட்டமாக பார்க்கும். அடுத்து வந்துடலாம். நெக்ஸ்ட் 4th 4ஆம் சபையின் காலகட்டங்கள். நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து 4வது இன்சிடென்ட்ஸ் என்ன செஞ்சார் சிம்சன்? தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான பைபிள் இப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். முதலாவது பார்த்த எத்தனை மிருகங்கள் பார்த்துருக்கிறோம்? இப்போ நம்ம ஒரு மிருகம் பார்த்தா சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம். அது சாத்தானோட நமக்கு என்னங்க போர் இருக்கு இல்லைங்களா? மாம்சத்தோட ரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அது நம்முடைய கண்டினியூல் வார். அது தொடர்ச்சியா நம்ம செய்யக்கூடிய யுத்தம் சாத்தானோடும் அவனுடைய என்னங்க தந்திரங்களோடு நமக்கான ஒரு யுத்தம் அது. அப்புறம் நரி இல்லைங்களா? சிம்சன் நரியை கொண்டு நரி ரோம ராஜ்யத்தை காட்டுது. ஏத்தாம் கண்மலை போப்புடைய ஆட்சி காலத்துல சபை வனாந்திரத்துக்கு ஓடி போன காலம். இப்போ அடுத்த காலகட்டங்கள்ல பாருங்க, நெக்ஸ்ட் ரிஃபார்மர்ஸ் என்னாகிறாங்க? எழும்புறாங்க. இல்லைங்களா? 3ஆம் சபையின் காலகட்டங்கள் நாம் பார்க்கும்போது 4வது சபை யாருடைய காலகட்டம்னாக்கா யாருங்க? 4th பீட்டர் வால்டோ. இவங்களாம் சீர்திருத்தவாதிகள். யாருங்க இவங்கெல்லாம்? போப்பை எதிர்த்து போராடியவர்கள் இவங்க எல்லாரும். இப்போ பச்சை தாடை எலும்பை, கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து அடிச்சாரு இல்லைங்களா? அதனால 1000 பேரை கொன்றது. நமக்கு எதை காட்டுது? இப்போ கழுதை பைபிள்ல, கழுதை குதிரை இதெல்லாம் எதை குறிக்குது பைபிள்ல? கரெக்டா நீங்க சொல்லிடுங்க இல்லைங்களா? டாக்ட்ரின்ஸ், உபதேசங்கள். பிரியமானவர்களே, போப்புங்களுடைய உபதேசங்களை எதிர்த்தாங்க. போப்புங்க என்னென்ன உபதேசம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இந்த ரோமன் கேத்தலிக் சபை என்னென்ன கொண்டு வந்துச்சு? திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, நரகத்தை கொண்டு வந்தாங்க, ஆத்மா சாகாது, அப்புறம் திருப்பலி பூஜை, இப்படி நிறைய தவறான போதனைகளை கொண்டு வந்தாங்களா? அவங்களெல்லாம் எதிர்த்து சீர்திருத்தத்தை நடத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா பீட்டர் வால்டோ போன்ற போதகர்கள் அதை எதிர்த்து என்ன பண்ணாங்க? போராடின ஒரு காலகட்டங்கள். அதுதான் சபை உடைய இந்த காலகட்டம். 5வது காலகட்டம் நம்ம பார்க்கும்போது யாருடைய பீரியடுங்க இது? இது ஜான் விக்லிஃப் உடைய ஒரு காலகட்டமா இருக்கு. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, சிம்சன் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேசி உடைய இதுக்கு போறார் இல்லைங்களா? ஒரு வேசிக்கிட்ட போயிட்டாங்க. இருக்கும் போது அந்த கோட்டை வாசல்லி அவரு பேர்த்து எடுத்துன்னு என்ன பண்ணிடுறாரு? ஒரு மலை மேல வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அப்போ இந்த வேசின்றது யாரு அப்படின்னா பைபிள் நமக்கு நல்லா தெரியும். யார இந்த வேசின்னு சொல்லுது பைபிள்? கிறிஸ்துவ உலகத்துல நான் பேசிட்டு இருக்கிறது இந்த ரோமன் கேத்தலிக் சபை, மகா பாபிலோன். வெளிப்படுத்தல் 17:5 வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 17:5. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாத்தீங்களா பிரியமானவர்களே? மகா பாபிலோன் பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய். ரொம்ப தெளிவா இருக்கு பிரியமானவர்களே. அவனுடைய தவறான போதனைகள் இல்லைங்களா? எங்க இருக்கு? நெத்தியில ஒட்டி இருக்கு இல்லைங்களா? அவங்க எந்த இதில் இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் இருக்கிறாருன்னு பண்ணாதானே அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நரக போதனை, ஆத்மா சாகாது, திருத்துவம், இவைகள் எல்லாமே என்னவா இருக்கு? குழப்பமான உபதேசங்கள். பாபிலோன் அப்படின்னா குழப்பம். பெரிய சபையா இருக்கு இல்லைங்களா? பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதுதான் என்னங்க தாய். அப்பனா அவங்களுடைய குமாரத்திகள் யாருங்க? புரோட்டஸ்டன்ட் சபைகள். எல்லா அருவருப்புக்கு அதான் தாய். ஆனா அதை பாருங்க, இப்ப சிம்சன் என்ன செஞ்சாருன்னா அந்த அந்த நடு ராத்திரியில என்ன செஞ்சாரு? அந்த கோட்டை வாசலை பேர்த்து எடுத்துட்டு போயிட்டார் இல்லைங்களா? பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை செஞ்சது யாரு அப்படின்னாக்கா ஜான் விக்லிஃப். படிச்சுக்கிறீங்களா? ஜான் விக்லிஃப் என்ன செஞ்சாருங்க?
கிறிஸ்டியானிட்டியில் அவர் என்ன செஞ்சார்? அவர் தான் பைபிள் இங்கிலீஷில் கொண்டு வந்து பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்கிறாங்க சரித்திரம் அப்படின்னாக்கா, அவர் ஹிஸ்ட்ரி, கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரியில் அவர் என்னன்னு கூடுவாங்க தெரியுங்களா? தி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன். ரிஃபார்மேஷன் செஞ்சது யாரு? மார்ட்டின் லூத்தரு. ஆனால் அதுக்கு விடிவெள்ளியாக இருந்தது யாருங்க? ஜான் விக்லிஃப் தான். அதை ஆரம்பித்து விட்டது இவர் தாங்க. இவர் தாங்க அந்த காலகட்டத்தில் தான் வந்து பாவ மன்னிப்பு பத்திரிகையில் என்ன பண்ணிருந்தாங்க? வித்துட்டு இருந்தாங்க, சேல் பண்ணிருந்தாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிருந்தாங்க? வித்துட்டு இருந்தாங்க. காசு கொடுத்து என்ன செய்யலாம்? நீங்கள் பாவ மன்னிப்பு பத்திரிக்கை வாங்கி வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒன்றா பாவம்னாலும் பண்ணலாம், நீங்கள் திருடலாம், கொலை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் டைரெக்ட் அங்கே போயிடுவீங்க, டைரெக்டாக பரலோகம். ஷார்ட்கட்டெல்லாம் இல்லை, பைபாஸ்லேயே. அந்த மாதிரி சொல்லி ஏமாத்திருந்தாங்க. கோடி கோடியாக கொடுத்து வாங்கி பணக்காரங்களை என்ன பண்ணுவாங்க? பணக்காரங்களை அதானே இல்லைங்களா? பணக்காரங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், குடிக்கணும், வெறிக்கணும், வேசித்தனம் பண்ணணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். ஆனால் இவங்க தடையாக இருக்கிறாங்களே, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? பாவம் செஞ்சால் நரகம் போயிடுங்கன்னு வேறு பயமுத்தின்னுங்கிறாங்களே. சரி, இதுக்கு என்னப்பா வழி? வேறு வழி இல்லை, போப்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், எங்கே போயிடுவீங்க? பரலோகத்துக்கு போயிடுவீங்க. பிரியமான, இதை நம்பிட்டு நான் மூட நம்பிக்கை. இதை பிரேக் பண்ணுந்த யாருனாக்கா ஜான் விக்லிஃப். ஜானுடைய காலத்திலேயே, விக்லிஃப் காலத்திலேயே இதுக்கு எதிர்ப்பு வந்துச்சுங்க. ஆனால் அந்த அளவுக்கு பலமாக வரல. ஆனால் பலமான ஒரு எதிர்ப்பு யார் காலத்தில் ஸ்டார்ட் ஆச்சு? 6வது சபையின் காலம்தான். 6வது சபையின் காலம் என்னங்க? மார்ட்டின் லூத்தருடைய காலகட்டங்கள். உலகளாவிய சீர்திருத்தம் இது. இது என்னங்க? வேர்ல்டு வைடுனாச்சுங்க. பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி சபையை உடைச்சு ரெண்டாக்கிட்டாரு. நாங்கள் ரோமன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ஸ் என்ற ரெண்டா பிரிஞ்சு கிறிஸ்டியானிட்டியே உடஞ்சி போயிடுச்சு. இது எந்த அளவுக்கு பாதிப்புனா பிரியமானல, ஸ்கூல் புக்ஸுங்கள பாட புத்தகத்திலேயே இந்த ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சுங்க, இடம்பெறும் அளவுக்கு ஆயிடுச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு எழுதுறீங்களா? ஹிஸ்ட்ரி புக்கில் வர இல்லைங்களா? 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம். அந்த மாதிரி மார்ட்டின் லூத்தர் செய்ததான இந்த சீர்திருத்தம் பாட புத்தகத்திலேயே இடம்பெறும் அளவுக்கு உலகத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் மார்ட்டின் லூத்தர். அதுதான் நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை என்ன பண்ண மாட்டான். மார்ட்டின் லூத்தருக்கு ரொம்ப வைடு ஓப்பன், நல்ல ஊழியர் செஞ்சு உலகம் முழுவதும் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, அதான் பாருங்க, சிம்சோன் என்னங்க, தலீலால் 3 முறை அவர் என்ன பண்றாங்க? அவரை வஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா 3 முறை என்ன பண்ணிட்டார் அவரு? அதை அவங்க பண்ண சதியிலேருந்து விலகிட்டாரு. ஆனா 4வது முறை என்ன பண்ண முடியல, நல்லா தூங்கிட்டாரு. பாரு, எங்க தூங்கிட்டாரு? சிம்சனுடைய மடியில தூங்கிட்டார். சார் மன்னிக்கணும், வரல, எல்லாரும் விழிப்பாக தான் இருக்கிறேன். நான் தான் தூங்கிட்டேன்னா? ஆமாம், ஆரம்பத்தில் கொஞ்சம் தூக்கம் அப்படி இழுத்துன்னு இருந்துச்சு. பிரதர் எனக்கு பொங்கல் கொடுத்துட்டாங்களா, அப்போ பொங்கலை மாதிரி அந்த பிரதர் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கும் போது அந்த அளவுக்கு கவனம் கொடுக்க முடியல. ட்ராவல் வேறு, ஒருவேளை பிரதர் எதாவது எங்களை தப்பாக எடுத்துக்கினாரு தெரியல. நம்ம ஸ்டார்வின் பிரதர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா அவன் பாடம் எடுக்கிற முன்னால் தூங்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், பாடம் எடுக்கிறவங்க அது ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டு. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா, அங்கே ஹான்னு வாங்களா, அப்பயே 50% என்னங்க அந்த ஜீல் போயிடும், கிளாஸ் எடுக்கிற ஜீல்னாங்க போயிடும். அதுக்கப்புறம் நீங்களா முக்கா பாகம். ஒரு ஸ்பீக்கர் நல்லா உற்சாகமாக பாடம் பேசினாக்கா கேட்குறங்க உற்சாகமாக இருக்கு. நாங்கள் முகத்தில் உங்களுக்கு எதுவும் புரியலன்னா கூட சும்மா சிரிங்க. இல்லை சொல்கிறேன், எனக்கு இல்லை, யார் வேற இருந்து சகோதரருக்கு வந்து பேசினாலும் சும்மா ஒரு ஸ்மைல் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இப்போ நம்ம கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உற்சாகம் அடைவார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நம்ம நிறைய பேர் என்னங்க தூங்குறது, கோட்டாவி விடுறது,
கோட்டாய் வந்தால் கூட அப்படியே என்ன பண்ணுங்க வாயை. ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா பிரியமான, இது ரொம்ப பெரிய மோசமாக போன மாசத்துல பாடம் நடத்தினே இருக்கிறார் ஒரு பிரதர். இவரு அந்த அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்கி நிற்கிறாரு. சரி, அவர் அப்புறமா தட்டி எழுப்பி கொஞ்சம் வெளியே கூட போகிற நிலைமை ஆயிடுச்சு. சில பேர் அந்த நிலைக்கும் போயிடுறாங்க. ஏன்னா சில பேருக்கு சபைக்கு வந்தாதாங்க நல்லா நிம்மதியாக தூக்கம். வீட்டில் தூக்கம் வர்றதில்ல, சபையில் தான் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வருது அப்படின்வாங்க. ஒரு அம்மா அப்படி தானே, ஒரு அம்மா ஒரு சபையில் அந்த பாஸ்டர் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் தூங்குவாங்களாம். அந்த பாஸ்டருக்கு எப்போ பாரு இவங்க தூங்குறத பார்த்த உடனே ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட். சரி, ஒரு நாள் இந்த அம்மாக்காக பாதி நைட்டில் ஏஞ்சி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த அம்மா கொஞ்சம் நல்லா உற்சாகத்தின் ஆவி கொடுங்க, எப்போ பாரு சபையில் தூங்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டுக்கிறார். ஊக்கமாக ஜெபம் பண்ணா இல்லைங்களா, ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டுக்கிறான். அந்த சமயத்தில் அந்த அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க பாதி நைட்டில், ஒரு மணி அந்த மாதிரி இருக்கும். உடனே அந்த பாஸ்டர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பண்ண ஜெபத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு, தேவன் கேட்டாரு. ஒரு உடனே அந்த அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க, ஆண்டவர் கிரியை செஞ்சுன்னுக்கிறாரு அப்படின்னு நினச்சி அவர் உற்சாகமாக ஃபோன் எடுத்து, என்னங்கம்மா சொல்லுங்கம்மா, என்னங்கம்மா சொல்லுங்கம்மானாக்கா, அந்த அம்மா சொன்னாங்களா, பாஸ்டர் ஐயா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. அந்த மாதிரி சில பேருக்கு பிரசங்கம் கேட்டால் நம்மளுக்கு அப்படி இல்லை தானேங்க. இல்லை, ஏன்னா யாரும் தூங்கலை, இன்னைக்கு யாருமே தூங்கலைன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். சரிங்களா? சரி அன்பானவர்களே, இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, சிம்சோன் எலும்புனாரு 3 முறை என்ன பண்ணாரு, தெலீலாளுடைய சதிக்கு தப்பிச்சுக்கினாரு இல்லைங்களா. வேற என்னவோ சொல்லி அங்கே தப்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் 4th டைம் என்ன பண்ணிட்டாரு, நல்லா தூங்கிட்டாரு. அப்படின்னா என்னங்க, புராட்டஸ்டன்ட் சபைகள், விழித்தெழுப்பப்பட்ட சபைகள் என்ன ஆயிட்டாங்க, மறுபடியும் தூங்கிட்டாங்க இல்லைங்களா. என்ன ஆயிட்டாங்க, எந்த மாதிரி தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கம், தலை நாய்ச்சிங்க சிறைக்கப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, அந்த காலகட்டம் என்னன்னாக்கா, புராட்டஸ்டன்ட் சபைகள், வெளியே வந்த சபைகள் தொடர்ந்து இந்த சீர்திருத்த வேலைகள் என்ன பண்ணல, தொடரல. அவங்கவுங்க ஒரு டினாமினேஷனை ஃபார்ம் பண்ணிக்கினாங்க. பிரதரன்ஸு, லூதரன்ஸு, மெத்தடிஸ்ட்டு, அட்வென்டிஸ்ட்டு ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி சாத்தான் அவங்கள நல்லா மடியில் என்ன பண்ணிட்டான், தெலீலாளுடைய மடியில் தூங்க வச்சுட்டான். சிறைக்கப்பட்டுச்சு, அபிஷேகம் போச்சு இல்லைங்களா. ஆனால் என்ன நடந்துச்சுங்க, லாஸ்டா 7வது சபையின் காலத்தில் மறுபடியும் அந்த அபிஷேகம் அப்படி தலைமுடி என்னாகுது, வளர ஆரம்பிக்குது. சிம்சனுடைய லாஸ்ட் ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு இல்லைங்களா, ஆண்டவரே என்னுடைய 2 கண்களுக்காக இந்த ஒரு விசை மாத்திரனை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி அந்த 2 தூண்கள் என்ன பண்றாரு, தள்ளுறாரு. அதான் ஒரு சில பேர் 7ஆம் சபையின் காலகட்டத்தில் என்னங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த சத்தியத்தை மறுபடியும் கொண்டு வந்தார். எல்லாருக்கும் இல்லை இது இல்லைங்களா, எல்லா கிறிஸ்தவம் இதை ஏற்றுக்கினாங்களா, இல்லைங்க இல்லைங்களா. எவ்வளோ பேருங்க, கொஞ்சம் அற்பமானவங்க. வேத உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% கூட கிடையாது, சொல்ல கூட கிடையாது, ஒரு 2% கூட கிடையாது. கிறிஸ்டியானிட்டியுடைய இதில் கம்பேர் பண்ணாக்கா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது அவ்வளோதான். எல்லாத்தையும் கணக்கு எடுத்திங்கன்னா கூட இப்போ இவ்வளோ வருஷமாக எப்படியோ கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு 2000-3000 பேர் கூட தேர மாட்டாங்க. அப்படி தேர்னாலும் உண்மையான பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கிறாங்க அதுக்குள்ள. யாருங்க, எப்படி பேர் சபையில் எப்படி என்னங்க உண்மையான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் உண்மையான பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எண்ணிக்கை இன்னும்னாங்க இன்னும் குறைவு. ஆனால் பிரியமானவர்களே, கடைசியாக 7th என்ன செய்ய போகிறாங்கன்னா 7ஆம் சபையின் காலகட்டம் தான் இந்த உலக ராஜ்யங்களுக்கு என்ன பண்ண போகுது, ஒரு அழிவை கொண்டு வர போகிறான். இந்த உலக ராஜ்யங்களை தாங்கி கொண்டிருக்கிற 2 தூண்கள், இந்த தூண்களை கொலாப்ஸ் பண்ணிட்டா போதும், என்டையர் வேர்ல்டு நாடும் கொலாப்ஸ் ஆடும். என்னங்க அது, 2 முக்கியமான தூண்கள் இதை தாங்கிட்டு இருக்குது.
ஒன்று அரசியல், இன்னொன்று மதம். கடைசியா உலக ராஜ்யங்கள் இப்ப தோல்வி அடைஞ்சிட்டே போயிடுது இல்லைங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா எல்லா ராஜாக்களுடைய ஆட்சி நாய்ச்சிங்க விழுந்து போச்சு. நோ கிங்ஸ், உலகம் முழுவதும் யாரும் இல்லை, ராஜாக்களுடைய ஆட்சி கவிழ்ந்து போச்சு. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் என்ன தோணுச்சுனாக்கா, டெமோக்ரஸி, கம்யூனிசம், ரெண்டு ஆட்சி அரசியல் அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சில நாடுகள் வந்து டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுவாங்க, சில நாடுகள் கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, இந்த நாடுகள் எல்லாம் என்னங்க மெயினாகவே கம்யூனிஸ்ட் ஆட்சி. அங்கெல்லாம் நம்ம இந்தியா, அமெரிக்கா, அரபு நாடுகள், இதெல்லாம் அநேகமான நாடுகள் என்னங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, டெமோக்ரஸி, மக்கள் ஆட்சியை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்த உலக மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துச்சா, வெற்றியை கொண்டு வந்துச்சான்னு பார்த்தா இல்லை. ஆக்சுவலி இது என்ன ஆயிட்டுக்குது, இவனுங்களாம் அடிச்சுன்னுங்கிறானுங்க இல்லைங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர். கம்யூனிசமும் டெமோக்ரஸிக்கு நாங்கள் ஒரு மோதல். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப நாள் ஒரு கோல்டு வார் போகுது இல்லைங்களா? அதுக்கான முக்கியமான காரணம் என்னங்க, ஆட்சி அமைப்பு தான். இவங்க கம்யூனிஸ்ட்டு, இவங்க நாங்க டெமோக்ரஸி. பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்ச காலத்தில் இது என்ன போகுது, ஃபெயில் ஆக போகுது. ஃபெயில் ஆயிட்டு இன்னொரு ஆட்சி வரப்போகுதுங்க. அதுதான் என்னன்னாக்கா, ரிலிஜன், பாலிட்டிக் ரெண்டுமே கலந்தது. இது யாருடைய தலைமையில் வரப்போகுது, இது போப்புடைய தலைமையில் வரப்போகுது. உலக நாடுகள்லாம் சேர்ந்து போப்பு, மத தலைவராக இருக்கிற போப்புக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, அரசியல் அதிகாரத்தையும் கொடுக்க போகிறாங்க. போப் யாருங்க, இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல், ஒரு ரிலீஜியஸ் லீடர். போப் யாருங்க, ஆக்சுவலி அவர் ஒரு மத தலைவர் மாத்திரம்தான். ஆனால் உலக நாடுகள்லாம் சேர்ந்து கடைசியாக என்ன செய்ய போகிறாங்கன்னா, தங்களுடைய தோல்வியை நிலைநிறுத்துறதுக்காக, எப்படியாவது தங்களுடைய ஆட்சி நிற்க வைக்கிறதுக்காக யாரை நாடுவாங்க, இங்க போப்பை நாடுவாங்க, மத தலைவர்களை நாடுவாங்க, அதில் போப்பை நாடுவாங்க, போப்புக்கிட்ட கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, அதுதான் அந்த ரெண்டு கலந்த ராஜ்யம்தான் என்னங்க, மதம், அரசியல். பிரியமானவர்களே, இதுதான் சிம்சன் தள்ளுறாரு இப்போ. அதாவது சபையுடைய எண்டு, 1,44,000 முடிவு இந்த உலக ராஜ்யங்கள் என்ன பண்ணிடும், கொலாப்ஸ் பண்ணிடும். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இந்த உலகம் அழிக்கப்படுறதுக்காக ஆண்டவர் காத்துங்கிறது யாருக்காக தான், 144,000 பேர்கள் தான். இப்போ 1,44,000 கடைசி அங்கம் இன்னைக்கு முடிச்சிட்டார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு என்னங்க, இந்த உலகம் அழிவை நோக்கி போடும். தேர்ட் வேர்ல்டு வாரோட என்னங்க ஸ்டார்ட் ஆகி உலகம், தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனா போதும் ஃபாஸ்ட் என்ன ஆகிடும். தேர்ட் வேர்ல்டு வார் என்னதான் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நியூக்ளியர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நியூக்ளியர் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டா போதும். ஏன்னா உலக நாடுகிட்டலாம் அநேகமான நாடுகிட்ட என்ன இருக்குதுங்க, அநேகமான நாடுகிட்ட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. நியூக்ளியர் இருக்கு, ரஷ்யா கிட்டே ஆயிரக்கணக்கில் இருக்கு, அமெரிக்கா கிட்ட இருக்கு, நாங்கள் இந்தியா, பாகிஸ்தானு, பிரான்ஸு, பிரிட்டன், எல்லா நாடுகிட்டே இருக்கு. ஒருத்தர் எடுத்து போட்டாங்கன்னாக்கா என்னங்க, உலகம் ஒரு வாரம் கூட தேராது. நியூக்ளியர் பாம்புக்கு என்ன ஆகுது, ஒரு வாரம் கூட தேவாது. எப்படின்னா அப்படியே எல்லாருமே அப்படியே என்னங்க கருகிடுவாங்க, அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்களாம். மாம்சமெல்லாம் அப்படியே அழுகி மனித குலமே அப்படியே நாங்கள் ஒரு அழிவை ஆடி, எப்படி நோவா காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி கொத்து கொத்து அழிஞ்சிடுவோம். அப்போது வெயிட்டிங் யாருக்காகனா, 7ஆம் சபை. சரி பிரியமானவர்களே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண, சிம்சனுடைய வாழ்க்கையும் சபையின் இந்த 7 சபையின் காலத்துடைய சரித்திரம் அப்படியே சிம்சனுடைய வாழ்க்கைக்கு என்னாகுது, ஒரு பொருத்தமாக. சரி, அடுத்து ஒரு நியூமரிக்கல் ஒரு சீக்வன்சஸ் கூட நம்ம இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சிடலாம் ஒரு 5-10 நிமிஷத்தில். அதாவது சிம்சனுடைய ஒரு வாழ்க்கையில் வந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது, அவருடைய சரித்திரத்தில் நம்ம இந்த நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்றுனாக்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்ன அந்த ஓமை, அதுக்கு அவர் கொடுத்த டைம் எவ்வளோ பீரியடு, 3 days கொடுத்தாரு. 3 நாளைக்குள்ள ஓமை என்ன பண்ண நீங்கள் அவங்களால சொல்ல முடியல, 3 நாளைக்குள்ள முடியலன்னாரு. அப்புறம் 330 மாற்று வஸ்திரங்கள், அப்புறம் 300 நரிகள், அப்புறம் அவர் கொண்டது கடைசியாக சாகும்போது அவர் கொண்ட 3000 பேர்கள். இது அப்படியே சுவிசேஷ யுகத்துக்கு அப்படியே கொஞ்சம் பொருத்தமாகுது பாரு. இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்த காலம் 3 நாட்கள். அப்புறம் அவர் காட்டி கொடுக்கப்பட்டதுக்கு கொடுத்த விலை
30 வெள்ளி காசு. அப்புறம் மரியாள் அவருக்கு செய்த அந்த அபிஷேகத்துடைய தைலத்தின் விலை 300 பணம். அப்புறம் பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் ஞானஸ்தானம் எடுத்தது 3000 பேர்கள். இதை பிரதர் ஒரு சீக்வன்சஸ் கொண்டு வராரு. பிரியமானவர்களே, இப்போ சிம்சனை பற்றி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். சிம்சன் யாருங்க? ஒரு வெற்றி பெற்ற ஒரு விசுவாச வீரராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இப்போ நமக்கும் அது ஒரு பாடமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம கூட இந்த லிஸ்ட்ல வரோமா? சிம்சனின் இந்த அபார பலத்துக்கு என்ன ஒரு காரணம் இருந்துச்சுங்க? அவருடைய நசரேய விரதம் தான். அதாவது ஒரு கான்சிக்ரேஷன். இந்த கான்சிக்ரேஷன் அவர் கடைபிடிச்சதுனால தான் 20 ஆண்டு காலங்கள் தன்னுடைய எதிரிகளை எதிர்த்து என்ன பண்ணாரு? தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே போனார். கடைசியில் அவர் விழுந்ததாக நம்முடைய பார்வைக்கு தெரிஞ்சாலும் அதுவும் தேவனுடைய ஒரு சித்தமாகத்தான் இருக்கு. அன்புக்குரியவர், அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை கூட, நாம் கூட இந்த வாழ்க்கையில இந்த ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து ஓட்டத்தை வெற்றிகரமா முடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். என்னங்க அது? நாம் செய்த உடன்படிக்கையை கடைபிடித்தால் போதும். என்ன உடன்படிக்கை செஞ்சோம்? என்னால் போட் போட்டுக்கிறீங்க இல்லைங்களா? பலியின் ஜீவியம், நேரம், உடல் நலம், செல்வம், அறிவுத்திறன், செல்வம். நம்முடைய டைம் எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்முடைய நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம், 24 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவிடுறோம் இல்லைங்களா? அப்புறம் நம்முடைய உடல் பலம் இல்லைங்களா, அதை நம்ம எப்படி செலவிடுறோம்? நமக்காகவே செலவிடுறோமா, இல்லை ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்துக்காக செலவிடுறோமா? இதை தான் நம்முடைய பலியின் ஜீவியம். பிரியமானவர்களே, இதை நம்ம சரியாக தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்துட்டே வந்தோம்னாக்கா ஒரு நாள் நிச்சயமா நமக்கு வெற்றி நிச்சயம். அதான் போல் சொல்றாரு இல்லைங்களா? எங்களை கொண்டு எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றார். அதனால பிரியமானவர்களே, சிம்சனை போல நம்ம ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நம்ம செய்த உடன்படிக்கை தினந்தோறும் வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறவர்களாக இருப்போம் என்பது நம்முடைய சிம்சன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகும். ஆகல அன்புக்குரியவர்களே, சிம்சன் என்ற தலைப்பில் இன்றைய தினத்தில் ஒரு சிறிய பாடத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, சிம்சன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பாடத்தை பார்த்தோம். பாடத்தை எடுத்து கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம்.